வேலைக்காரிகளை அடித்து மயக்கமுற உண்டு குடிக்கத் தொடங்கினால், அவ்வூழியன் எதிர்பாராத நேரத்தில், அறியாத நேரத்தில் தலைவன் வந்து அவனை நீக்கிவிட்டு விசுவாசமற்றவர் கதிக்கு அவனை உள்ளாக்குவான். தன் தலைவனின் விருப்பப்படி அறிந்திருந்தும் முன்னேற்பாடு செய்யாமலும் அவனது விருப்பப்படி நடவாமலும் இருந்த ஊழியன் நன்றாக அடிபடுவான். அவன் விருப்பத்தை அறியாமல் தண்டனைக்குரியவற்றை செய்பவனோ கொஞ்சம் அடிபடுவான். எவனுக்கு அதிகம் அளிக்கப்பட்டதோ அவனிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும். எவனிடம் அதிகம் ஒப்படைத்தார்களோ அவனிடம் இன்னும் அதிகமாக கேட்பார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தியிலே நமது ஆண்டவராகிய இயேசு எத்தனையோ விடயங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார். எவனிடம் அதிகம் ஒப்படைக்கப்பட்டதோ அவனிடம் இன்னும் அதிகமாக கேட்கப்படும் என்றார். அன்பான எமது நற்செய்தி ஊழியர்களே, உங்களிடம் எவ்வளவோ ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த ஊழியத்தில் இருந்து நீங்கள் சிறிது பொறிதானம் தவறிவிட்டால் உங்களிடம் சாதாரணமான மக்களை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக உங்களிடம் நியாயமும் கேட்கப்படும், அதற்குரிய தண்டனையும் அடைவீர்கள் என்பதுதான் இங்கே இயேசு தரக்கூடிய இன்றைய விளக்கமாகும். ஆகவே உள்ளவனிடம் அதிகமாக கொடுக்கப்படும், இல்லாதவனிடம் இருப்பதும் எடுக்கப்படும் என்பதையும் இங்கே சொல்லுகின்றார். உள்ளவனிடம் என்று அதிகம் என்று சொல்லி சொன்னால் அவனிடம் எந்த விசுவாசமும் அதிகமாக இருக்கிறதோ இன்னும் மேலதிகமான அவனுக்கு ஆசீர்வாதங்களும் அருங்கொடைகளும் வழங்கப்படும். இல்லாதவனிடம் அது இருப்பது கூட அவனுக்கு இல்லாமல் போய்விடும் என்பதையும் இங்கே வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இன்றைய நாளில் பார்க்க வேண்டிய இன்றைய திருப்பலியிலே நாம் பார்க்கக்கூடிய இந்த முதல் வாசகம் சாலமோனின் ஞானகத்திலிருந்து எங்களுக்கு தரப்பட்டது. அதிலே முக்கியமான விடயங்களை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய முதல் வாசகம் இஸ்ராயேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து உரிமை வாழ்வுக்கு அழைத்துச் சென்ற இரவு பற்றி பேசுகின்றது. அதாவது விடுதலை பயணம் பற்றி பேசும்போது 4 இரவுகளை குறிப்பிடுகின்றது. 1, ஆண்டவர் உலகத்தை படைத்த இரவு. 2வது, ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்திய இரவு. 3வது, எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மக்களை வென்றெடுத்த இரவு. 4வது, இன்னும் வெளிப்படாத இரவு. அது இஸ்ராயேல் மக்களை இறைவன் எதிரியின் கரங்களில் இருந்து விடுவிக்க போகும் இரவு. இறைவனின் விடுதலையின் இரவு பற்றி முதல் வாசகம் கூறியதை நாம் கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதற் பகுதி செல்வத்தை விற்று ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள இயேசு அழைப்பு விடுக்கின்றார். ஆம், இந்த உலகத்திலே உங்களுக்கு தந்த செல்வம் அது உங்களுக்கு சொந்தமானதல்ல, இந்த உலகத்திலே வாழுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு சொந்தமானது என்பதை நாம் நினைவில் கொண்டு நாம் வாழ வேண்டும். 2ஆம் பகுதி விழிப்பாயும் நம்பிக்கைக்குரியோராயும் இருக்க அழைக்கப்படுகின்றது. இறைவன் முன் நாம் செல்வராய் இருக்க வேண்டும். அன்பு செயல்கள் ஒன்றே இதற்கு வழி. பகிர்ந்து வாழுதலே தாரக மந்திரம். செபம், உபவாசம், தர்மம் செய்தல் ஆகிய 3ம் யூத ஆன்மீகத்தின் 3 தூண்களாக இருக்கின்றது. இவ்வகைகளில் தான் நாம் இறைவன் முன் செல்வந்தராக இருக்க முடியும். இன்றைய நற்செய்தியின் 2ஆம் பாகம் 3 சிறிய கட்டளைகளை உள்ளடக்கியுள்ளது. முதலாவது, தலைவன் இல்லாத நாட்களில் எப்படி விழிப்போடும் நம்பிக்கை தன்மையோடும் பணியாளர் செயல்பட வேண்டும் என விளக்குகிறது. 2வது, விழிப்பாயிருந்து வீட்டை கன்னம் வைக்க விடாமல் பாதுகாக்க வேண்டிய தலைவனை பற்றி பேசுகின்றது. 3வது, தலைவர் இல்லாத போது நம்பிக்கைக்குரிய வழியில் நடந்து செல்லும் மேற்பாயாளர் பற்றி பேசுகின்றது. ஆகவே இந்த 2வது விழிப்பாயிருந்து வீட்டை கன்னம் வைக்க விடாமல் என்பது, அதாவது இந்த உலகத்திலே உள்ள பாவ இச்சைகள் மூலமாக சாத்தான் நமக்கு தரக்கூடிய அந்த இச்சைகளில் இருந்தும் கொலை, கொள்ளை, அனைத்து, அதாவது 10 கட்டளைக்கு விரோதமாக சொல்லப்பட்ட அனைத்தையும் நாம் விலக்கி நடக்க வேண்டும் என்பதை இங்கே இந்த 2வது இது நமக்கு போதிக்கின்றது. இப்போது தலைவர் இல்லாத போது நம்பிக்கைக்குரிய வழியில் நடக்க சொல்லும் மேற்பாயாளன் பற்றி பேசுகின்றது. இங்கு குறிப்பிடப்படும் விழிப்புணர்வு இறுதிக்காலம் பற்றிய விழிப்புணர்வு. நாம் நினையாத நேரத்தில் வர இருக்கிற தலைவனைப் போல நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். முடிவு பற்றிய எண்ணம் நம்மை எப்போதும் விழிப்போடைய வைத்திருக்கும். நமக்கு விழிப்பு மிகுந்த வாழ்வுக்கும் நம்பிக்கைக்குரிய நடத்தைக்கும் தகுந்த பரிசு உண்டு. பரிசளிக்கப்படும் நாளில் நாம் மிகவே மகிழ்ந்திருப்போம் என்பதை இன்றைய நற்செய்தியும் நற்சிந்தனையும் நமக்கு தருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே
மன்னிக்கவும், இன்றைய நற்சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் இறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே மற்றும் தம்பி நலமோகன் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் எனது அன்புடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் இன்றைய நாளிலே ஞாயிறு தின வாழ்த்துக்கள் குறித்தாக. மேலும் நாளைய தினம் இணையும் வரை தேடுமம் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதத்தில் என்று கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். பிரான்சில் இருந்து டேவிட். நன்றி, வணக்கம் தங்கிய. நன்றி. மீண்டுமாக வாழ்த்துக்கள். உங்களுடைய சிந்தனைக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமா, நீங்களும் அப்படித்தாரு. ஓம் சௌரி. நன்றி சௌரி. நன்றி சொல்லிக்கொண்டு அப்படியே எங்களோட பாமூர்த்தி அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினருக்கும் மற்றும் கலசிறப்பில் அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சுயநலங்களையும் விசாரித்தபடி எல்லோருக்கும் ஜெயசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் தினம் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரும் குடும்பமாக ஜிஎஸ்அப்பாவின் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் சகோதரி நட்சத்திர இலக்கம் 572 வளமை ஒரு சகோதரி என்ற பரிசுத்த வேதாகமம், அதாவது பைபிள்ல இருந்து ஆதியாகம் அதிகாரம் வாசிக்கிறான். போன வியாழனும் பள்ளியும் 6ஆம் அதிகாரம் ஆதியாகம் 6ஆம் அதிகாரம் வாசிக்கிறான். ஒரு தொகுப்பாக அதாவது மனுஷகுமாரர் பூமியின் மேல பெருக தொடங்கினான். அப்ப அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள், குமாரத்திகள் பிறந்த பொழுது அந்த குமாரத்திகளை நல்லன்னு சொல்லி அந்த நேரத்துல தேவகுமார் இருந்தவேன் அவையில் மறி பண்ணி அவைகளை வம்சம் உண்டாகுது. பல்கி பெருகினம். அப்பொழுது கத்தர் பெருகினோட இடத்துல கத்தர் பூமியில அக்கிரமங்கள் மீதியா கூடி போச்சு. அந்த இடத்துல விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அந்த கொலைகள் அதுகள் கூடினோட கத்தருக்கு தானே. நீங்கள் அதுல உள்ளதை வாசியுங்கள், சிலவற்றையே தவிர்த்து விட்டு அதுல உள்ளதை வாசியுங்கள். நீங்கள் இப்ப வாசிக்கிற தொகுப்பாக பூமி அழிக்க வலிக்கிற கத்தர். அப்ப பூமி சொல்றார் அந்த இடத்துல அந்த நோவாவின் தான் நல்ல உத்தமன் சொல்லி அவற்றை வம்சத்தை சொல்றார், நீ மட்டும் தப்பிப்போ, இந்த குடும்பத்துல மனைவி பிள்ளைகள் மருமகன் பேர பிள்ளை எல்லாரையும் கொண்டு அந்த ஊரும் பிராணி எல்லாத்தையும் ஜோடியா செய்து கொண்டு ஒரு கப்பல் ஒன்று செய்து அந்த கப்பல்ல போயிரு, நான் அழிக்க போறேன்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல கப்பல்ல போய் எல்லாம் செய்து இருந்துட்டார். எல்லாத்தையும் கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் சேர்ந்து இருந்தவர் 40 நாள் தொடர்ந்து மழை பெய்தது. இரவும் பகலும் மழை வர வச்சு உலகத்தில் மற்ற ஜீவன் ஆசைகள் மனுஷர்கள் எல்லாரும் அழிஞ்சு போச்சினோம். அப்ப இவற்றை கோமார குடும்பம் தான் தப்பிட்டது, கோமார குடும்பம் முழுக்க. அப்ப அது மிச்சம் உண்டாக்கி கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு சோத்திரம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1-10 முடிய. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக காண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடை காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடி, சுத்தமல்லாத மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளினதும் சேவலும் பேடுமாக ஒவ்வொரு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு நான் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும்
ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியில் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. 7 நாள் சென்ற பின்பு பூமியில் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நீக்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. காலத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. காலத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. ஆமென். தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைக்காக இயேசுராஜாவுக்கு மீண்டும் உள்ளத்தின் ஆழத்தின் கூடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. அனைத்து குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் தகப்பனே பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து தேவ குழந்தைகளுக்கும் மற்றும் ரீதியுள்ள அனைத்து தேவ குழந்தைகளுக்கும் பரிபூர்ண சுகங்களை கொடுத்து நாங்கள் ஆசீர்வதித்து தினங்கள் எடுத்து ஜபிக்கிறேன் ராஜா. அவர்களது நரம்பு மண்டலங்களை தொட்டு சுகப்படுத்த ஜபிக்கிறேன் தகப்பனே சோத்திரம் சோத்திரம். அப்பா அவர்கள் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக ஆசீர்வதித்து எடுத்து ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நினைச்சோம் தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே இவர்களது பெற்றோர்களுக்கு தினமும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாக்க ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் செல்லுமிடமெல்லாம் உங்களை ஆணி வாய்ந்த கரங்களோட கூட இருந்து பாதுகாப்பாகவும் அடுத்து ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே சோத்திரம் ஜோதி. மற்றும் தகப்பனே வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகள், ஹோமில் உள்ள நோயாளிகள், வீட்டில் உள்ள நோயாளிகள் மற்றும் வீடு இல்லாமல் தெருவோரங்களில் படுத்திருக்க நோயாளி எல்லோருக்கும் சுகம் அளிக்கிற வார்த்தைகளை அனுப்பி இயேசப்பா நீங்கள் அவர்களை சுகப்படுத்த ஜபிக்கிறேன் ராஜா. அவர்கள் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது வாழ்நாளில் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து அப்பா சுகங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அதுக்காக நினைச்சு தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் அவர்களை ஆசீர்வதித்து வளர்த்தவனை சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சபை விட வர. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். உங்களுடைய சிந்தனைக்கு நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நேவிஸ் பிலிப்பர்கள் வாருங்கள், உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். வணக்கம். வணக்கம் திருமதி. சத்தம் குறைவாக வருகிறது, கொஞ்சம் கூட்டுறேன். வச்சிருக்கிறேன். இப்போ நலமாக இருக்கிறீங்களா? இல்லை, குறைவாக தான் வருது. இப்போ
இப்போ சரியா? கொஞ்சமா தான் வரும். மற்ற நாளை விட சத்தம் குறைவா வருது. சொல்லுங்க. அனைவருக்கும் காலை வணக்கத்தை கூறி இல்ல, சத்தம் இல்லை. இப்போது சரி, இப்ப சரி. சரியா? ம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு நச்சிந்தனை தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1780 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, என்னுடையதெல்லாம் உன்னுடையதே என்று தமது அரசை நமக்கு தர இருக்கும் தந்தையின் தனிப்பெரும் கருணைதான் என்ன. அவர் அதை தர வரும்போது நாம் விழிப்புடன் காத்திருக்க வேண்டாமா? விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எப்போது வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. இந்த வார்த்தைகள் நம்மை அச்சுறுத்துகின்றதா, தேற்றுகின்றதா? பல அருளாளர்கள் மருமகனை தேடி காத்திருந்து ஆடி பாடினார்கள். ஆனால் நம்பிக்கை தரும் ஆறுதல் மொழிகள் கூட இன்று நமக்கு கசப்பாக இருக்கின்றது. கடவுளின் தனிப்பெரும் கருணையை நினைக்காமல் ஏற்காமல் காலத்தை கடத்துகின்றோம். எத்தனையோ வழிகளில் கடவுள் தம்மை அன்பின் மறு வடிவமென்று காட்டி இருந்தாலும் இன்றும் நமது மனம் மந்தமாகவே இருக்கின்றது. அன்பே கடவுள் என்பதை நாம் உள்ளத்தில் உணர்ந்து கொண்டால் நம் வாழ்வு எவ்வளவு இன்பமயமாக இருக்கும். தலைவன் வரும்போது விழித்திருப்போரை கண்டால் அவர் இடுப்பில் வலிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர்த்தி அவர்களுக்கு பணிவிடை புரிவார் என்கின்றது இன்றைய இறைவார்த்தை. இன்றைய நற்செய்தி கவலை வேண்டாம் என்றும் விழிப்பாய் இருங்கள் என்றும் அறிவுறுத்துகின்றது. நாம் கவலை கொள்ளும் போது விழிப்பாய் இருக்க தவறிவிடுகின்றோம். ஏனெனில் கவலை நம்முடைய இறந்த கால காயத்தோடும் எதிர்கால பயத்தோடும் கட்டிவிடுகின்றது. கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையே பிளவுபட்டு கிடப்பதால் மனம் என்று அல்லலுறுகின்றது. நிகழ்காலத்தில் தங்க மறுத்து விடுகின்றது. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கு உங்கள் உள்ளமும் இருக்கும் என்றால் நம் செல்வம் எது என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும். இதில் நாம் சமரசம் செய்து கொண்டால் அல்லது ஒரே நேரத்தில் 2-3 செல்வங்களை வைத்திருக்க விரும்பினால் உள்ளம் பிளவுண்டு போவதோடு மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்திவிடும். நாம் எடுப்பதை விட கொடுப்பதில்தான் மற்றவர்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். தயார் நிலையில் இருப்பது மருந்து கட்டிக்கொண்டு எரியும் விளக்குகளோடு தயார் நிலையில் நம்பிக்கைக்குரிய அறிவாளியான பொறுப்பாளராக இருப்பது. நாம் யாருக்கும் எதற்கும் உரிமையாளர் அல்ல, பொறுப்பாளர்தான். கொடுக்கப்பட்டதை பெருகச் செய்வது உழைப்பாலும் படைப்பாற்றலாலும். இப்படித்தான் நாங்கள் பெருகச் செய்ய வேண்டும். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு, எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய், என்னையும் தகுதி ஆக்குவாய். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே
எல்லோரும் நலமாக வளமாக வாழ வேண்டும். குறைகள் இருப்பவர்கள் குறை தீர்ந்து வாழ வேண்டும். நலம் வேண்டுபவர்கள் நலத்தோடு வாழ வேண்டும். பலவீனமுற்றவர்கள் பலம் பெற வேண்டும். பிரயாணங்கள் செய்பவர்கள் நலமாக செல்லுமிடம் சென்று பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும். திடமான மனதோடு ஏற்ற முறை எல்லா வேலைகளையும் செய்து எல்லோரும் நலமாக வாழ வேண்டும். இந்த பாமுகத்தையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். பாமுகத்தின் நச்செய்தி பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கூறிக்கொண்டு பாமுகத்துக்கும் நன்றிகளையும் கூறி அன்போடு விடைபெறுகிறேன். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். நீங்கள் உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். கேவலார் பகுதியில் எழுந்தறிவிக்கும் தாயை நாம் அனைவரும் வேண்டுகின்றோம். எங்களின் தஞ்சமே, அடைக்கலமானவரே, நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். பரமனைகின்ற தாய், பாருளையில் தாய் நீரல்லவோ, தாயே தயவே நம்மை காத்துள்ளோம். கேவலாரை அன்றி வந்திருக்கும் அனைவரையும், அனைத்து மக்களையும் அவர்களை நீரே உம்மிடம் வேண்டிக் கொள்ளும். ஆவலாய் சென்று எங்கள் கவலையை தீரும் அம்மா, கேவலார் வாழும் அன்னையே. ஆவலாய் சென்று எங்கள் கவலையை தீரும் அம்மா, கேவலார் வாழும் அன்னையே. நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி அவர்கள். சிறுவரும் சுருக்கமாக தந்துவிட்டீர்கள் பாடலையும் சிந்தனையையும். அடுத்த அடி பாடம் இல்லாம போயிட்டு, அதுக்கு அடுத்த அடி பாடம் இல்லாம போயிட்டு. புது பாடலா இருந்து எனக்கும் தெரியல. அந்த பாட்டு இருந்தது முந்தைய கேவலாருக்காக படிச்சீங்களா? கேவலா கோயில்ல அந்த முன்னாடி புத்தகம் அடிக்க போட்டிருந்தது. சுந்தடி மணிகள் கலங்கியே தவித்திடும் காக்களை கண்டோம். எனக்கு அப்படியே வருது நினைக்கும். நல்ல ஒரு பாடல். ஆனா இந்த முறையும் நான் போயிருந்தேன் கேவலாருக்கு ஜெயா காயெல்லாம் கண்டனாங்க. நீங்க போகல? நாங்க இல்ல, நீங்க போகையில தான் இந்த முறை இல்ல போகணும். கடைசி நேரம் 10 காலுக்கு தான் போனீங்களா? ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கிறாங்க கூட்டிக் கொண்டு போறது. ஒரு இடம் இல்லை. இந்த இடம் தான் போகலையேன்ற ஒரு கவலையா இருந்தது. என்ன செய்யறதுக்கு இரவு 10 காலுக்கு தான் சொல்றேன், தான் இன்னொரு ஆளோட போறேன், நீங்க அப்படின்னு சொன்னா தங்களை இதுல வர சொல்லி வந்து அதுக்கு புறம் நினைச்சு பாருங்க. நித்திரையும் வரையில உடம்பி அந்த படுக்க தனிசாரையெல்லாம் பண்ணி அதை படிக்கிட்டு 4:30 ஆயத்தமா நில்லும் கொண்டு குடிக்க போறோம். நம்ம பயத்துல நித்திரையும் வரையில உடம்ப மாட்டேன் படுத்தேன். இது வந்து இரவே வந்துட்டீங்களா? போயிட்டு இல்ல போயிட்டு காலமா போனாங்க. இரவு 11 மணி வீட்டை வந்து சேரை. அதான் கேட்டேன், இரவே வந்துட்டீங்க? இரவே வந்துட்டோம். நிறைய மக்கள் வந்திருப்பார்கள் என்ன? முதல் நாள் போனவையாகும் வெள்ளிக்கிழமை. அவங்க முதல் நாள் போனாங்க. நேற்று வெள்ளிக்கிழமை நிறைய மக்கள் வந்திருந்தார்களா? முறை பரவாயில்ல. ஆக 2 இல்லை, குறை 2 இல்லை, கூட 2 இல்லை. எனக்கு நான் முன்னுக்கு போய் முதல் இருப்பம் பண்ணிட்டு நேரத்துக்கு போய் இருந்தா தான் 1 மணிக்கு 1:30 மணிக்கு இருந்தா தான் அந்த இடம் இருக்கு கதிரையில. பூசையும் 2வது 3வதுல இருந்துட்டா அது வெயில் என்னால தாங்க இல்லாம போயிட்டு அந்த நேற்று கொஞ்சம் வெயிலா இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு வந்து இருக்கு. இந்தியால அந்த மாதாட சுட்டி பேரம் போய் அங்கால சுவர்கரையில இருந்தது. பின்னுக்கு போயிருந்தா தெரியாது, அங்கால கரை வழியா இருந்தது. பக்கத்துல இருந்ததான 2 பக்கமும் நிறைய சனங்கள். அந்த 2 பக்கம் அந்த குழுவாயிர மாதிரி இருக்குதானே, பிராந்த மாதிரி. அதுல சனங்கள் நிறைய தானே. அப்ப அதுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த ஒரு வாங்கு மாதிரி இருக்கு. ஏதாவது இருந்தா தெரியாது, தெரியாது, ஒன்றும் தெரியாது. நாங்க இப்ப 2 வருஷத்துக்கு முதல் போயிருந்தோம். யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிஷப் தான் வந்தவர். சரியா, நல்லா இருந்தது. கொஞ்சம் கஷ்டமா எனக்கு இந்த முறை போனது என்னன்னு எவ்வளவு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கன நேரம் அப்படியே இருந்தது, வெயிலும் படம் இருக்கு. சந்தோஷமா இருந்தது போய் வந்தது. இந்த முறை கிடைச்சது. நன்றி. நன்றி.
மற்றது இன்று நான் அச்சவுடன் சிந்தனை அந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டேவிட் அவர்கள், பாலன் அவர்கள், டேவிஸ் பிலிப்பா அவர்கள், ராஜன் அல்பன்ஸ் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மற்றவர்கள் இருப்பவர்கள் ஒரு சிந்தனை இருந்தால் வரலாம் என்ன. எல்லோரும் உங்களோட சிந்தனை எல்லாரையும் கூட இதுகளை தாருங்க. இன்னொரு இன்றைய கடந்து போனால காணையில இன்றைய காலையில டிஆர்டியில அந்த புதியதொரு இலவம் கத்தலிக்க நிகழ்ச்சி போற காலையில நல்ல ஒரு பாடல் ஒன்று படிச்சிருந்தாங்க. மடுமாதாவுக்காக படிச்ச பாடல் அது. கேட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது அந்த பாடல். என்ன நல்ல இந்த 8 மணிலேருந்து ஞாயிற்றுல 8:30 மட்டுமே அவையில நிகழ்ச்சி தானே. எட்டரை மட்டும். அப்போ அந்த பாடல் வந்து அவங்க இயற்றி அவங்க படிச்சு இசையெல்லாம் அவங்களே கொடுத்து படிச்சிருக்கிறாங்க. நல்லா இருந்தது அந்த பாடல் கேட்கறதுக்கு. மாதாவை நினைச்சு பாடின பாடல், மடுமாதாவோட பாடல் படிச்சிருந்தார்கள். நல்லா இருந்தது. தான் முதல்ல கேட்டிருந்தேன் அந்த பாடல் நான். வணக்கம். எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஸ்ரீதரன் தான் நிற்கிறார். மற்றது நாந்திரவன 2 பேரையும் காணாமல் போய்விட்டார்கள். சொன்னாக்கள் மட்டும்தான் நிக்கிறா. இல்ல சிவாஜி இருக்கிறாரு சன்கிளாஸோட, சூரிய கண்ணாடியோட. மன்னிக்கணும் கதைச்சவரா. நான் நீங்கால எனக்கு ஒரு அழைப்பு மியூட் எடுத்துட்டு சொல்லுவார். நான் மேல உச்சிக்கு வந்து கொண்டிருந்தேன். அதுதான் கதைக்கு தூண்டி விடுவோம் என்ன. சரி, அப்ப இப்போ நியூஸ் பேப்பர்ல அந்த அவர்கள் பாடுவதற்கு சபைய அங்கே ஒத்துழைக்குது. புதிய பாட்டு பாட நீங்களே ஒரு தரம் புதிய பாட்டு பாடுறது இல்ல, பயந்து போயிருக்கீங்க. பாடுவோம் இல்ல பாடுற இல்ல, ஒரு சொல்ல கூட மாத்தி படிக்கலாம். புது பாடல்கள் நல்ல படிக்க இயலாதுன்ற ஒரு சட்டம் இல்லை. நீங்களே உங்களுக்கு பயத்துல யாருக்கு ஒத்து பிரச்சனையும் இல்லை. கடவுள் சொன்னவர் எங்களுக்கு புது பாட்டு பாடக்கூடாது. நீங்கள் பயந்து போய் வேறு யாருக்கோ கீழே நின்று கொண்டு பயத்துல இருந்து கொண்டு உங்களை அப்படி தோண்டினாதான் கதைப்பி பயத்துல இருக்கிறீன்னு சொல்லித்தான் அந்த பாட்டு மட்டும் சொல்லுங்க பாப்போம். தியேட்டர்ல கேட்ட மட்டும் ஞாபகத்துக்கு வருது. மட்டும் லா 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 அப்படின்னு சொன்னா மடுத்தா என்னவோ ஞாபகத்துல வருதுல. திரும்ப இருக்கா கேட்டாதான் வரும். அந்த மறுஒளிர்ப்பு வராதோ. புதுமெட்டாக இருந்தது. அவியல் அந்த Facebook உள்ளால வாரவியல் லைவ் இல்ல இல்ல, அது நேரடியா வரும். நேரடியாகத்தான் வருது. பதிவா இருக்காது, பதிவு இருக்காது. பதிவுல இல்ல, அது மறு ஒரு விதத்துல கேட்கலாம். அவர்களுடைய 8:30 மட்டும் சில்வெஸ்டர்னு சொல்லி பிரான்ஸ்ல இருக்கிற அவர் தான் தொகுத்து வழங்குறாரு. அவரோட மனைவி சுவிசேஷம் வாசிப்பா. மற்றது செய்தி வந்து ரோமில இருக்கிற ஒரு சிஸ்டர், அந்த ஒரு ஃபாதர், அப்படியாவே அவையும் பதிவு செய்தானே உங்களுக்கு. மறு ஒலிபரப்புல கேட்கலாம். அதுல அதான் கேட்க மறு ஒலிபரப்பு இருக்கிறதா? இருக்கிறது மறு ஒலிபரப்பு அதுல கேட்கலாம் தானே. எதுல கேட்பீங்க? டிஆர்டியில மறு ஒலிபரப்பு கேட்பீங்க. அதுல போடுவார்களே, மறு ஒலிபரப்பு போடுறாரு. இரவுல சிங்கப்பூர் ரேடியோ தட்டி விட்டு செய்திகள், அந்த ஒவ்வொரு நாள் வாசிக்கிற செய்திகள் அதுகளைத்தான் அந்த டிஆர்டியில சிறிய மன்னிப்போடு சரியான அவசரத்துல நிக்கிறேன். இருந்தாலும் தம்பி அவர்கள் இந்த கேட்ட விடயத்துக்காக ஒரு பிரச்சனையும் இல்லை. மணவை.com அதுதான் அவர் ஃபாதர் டெனிஸ் பாய்ஸ் அவருடைய பெயர். அவர் கனடாவில் இருக்கிறார் இப்போது தற்சமயம். அங்கே இருந்துதான் இந்த செய்திகளை அவர் தூத்துக்குடியை ஒரு புறப்படமாக கொண்டவர். அவருக்கு பெயர் வந்து டெனிஸ் பாய்ஸ். அவர் தான் இந்த டிஆர்டியில் வந்து அவர் தன்னுடைய மணவை.comல அதை இதன்றார். ஆனால் சில்வெஸ்டர் அதை எடுத்து அதோட சேர்த்து தன்னுடைய அந்த ரீடிங்களையும் வாய்ச்சி போட்டு அவருடைய அந்த பிரசங்கம், அதாவது அந்த நற்செய்தி பற்றிய விளக்கத்தையும் டிஆர்டி மூலமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எங்கேயும் போவோம். மணவை.com MANAVAI மணவை.com அடிச்சுட்டு பாருங்க, வரும் அந்த இது. அதுல வந்த உடனே கிறிஸ்டியன் இந்த இதன்று சொல்லி வரும். அதுல வந்து இன்றைய அந்த டேட் போட்டு இன்றைய மாஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும் பாருங்க. மணவை.com. அதாவது அவர் மணப்பாட்டை சேர்ந்தவர், இந்தியாவில் மணப்பாட்டை சேர்ந்தவர். ஆகவே அந்த மணவை அந்த .com தான் அவர் நடத்தி கொண்டு அன்றாடம் தான் செய்வதை அதுல போட்டு விடுவார்.
இதுக்காக அன்றைய சுவிசேஷத்தை மட்டும் எடுத்து இதை கொஞ்சம் தொகுத்துக்கிறாங்க. இல்ல அது ஒரு பெரிய கடலுங்கம்மா. அது அது அவர் அதுல பதிவு செய்திருக்கிற அந்த manavai.com இருக்கிறது பெரிய கடல். அது அந்த அதாவது நாங்கள் பிறந்த காலத்துக்கு முற்பட்ட காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுகளையும் நீங்கள் அதுல பார்க்கலாம். டவுன்லோட் செய்துட்டு நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு பெரிய கடல் அந்த .com. எல்லாத்தையும் அவர் இதண்டு வச்சிருக்கிறார். நீங்கள் அதுல பார்க்கலாம் manavai.com. ஓகே, நன்றி, வணக்கம். நான் அவசரம் கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்க அவசரத்தில் வைக்கிறேன். ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். இப்ப பிரச்சனை அது இல்ல. நான் உங்களைத்தான் தூண்டினேன். நீங்க போய் ஆறுதலா கேளுங்க. ஏன் நீங்கள் வாழக்கூடாது? அவ மட்டு என்று கேட்டது எவ்வளவு உள்வாங்கினீங்க என்று கேட்டது. மறு ஒலிபரப்பு வராதென்று தெரியும். எவ்வளவு தூரம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க என்று அறிகிறது. மற்றும்படி அவரை சொல்லிதான் உங்களிடம் கேட்கவில்லை. அதனே நீங்கள் இப்ப இதே விளையாட்டு எல்லா சமயங்களிலும் பயந்து போயிருக்கிறார்கள். இஸ்லாம், ஹிந்து, கிறிஸ்டியானிட்டி எல்லாரும் அது ஒரு பயப்படுத்தி வச்சிருக்கிறார்கள் ஆளும் வர்க்கம். அத இந்த சபைகளை, ஆலயங்களை, ஆதீனங்களை, மசூதிகளை, மசூதிகள், மசீத் இவைத்துகளை ஆள்பவர்கள் பயப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. கடவுளின் உங்களுடைய கடவுள், உங்களோட கடவுளுக்கு எந்த கடவுளுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. இந்த கடவுள் எந்த கடவுள், நான் என்னவும் செய்வேன். தலைகளா தூக்கியும் அவரை அடிப்பேன். எனக்கு என்ன நான் உங்களை சொல்லுறியா, நான் செய்வேன். நாங்க விளையாடுவோம், சிரிப்போம், சண்டை பிடிப்போம், பேசுவோம். அப்ப என்னுடைய கடவுளுக்கு எனக்கு அதிகாரம் பண்ணுவதற்கு இடையில யாரு? அதைத்தான் உங்களுக்கு திருப்பி இந்த பாடல் மூலமா கேட்க நினைத்தேன். உருட்டல் சிந்தனை நேரம் தானே. சரி, சமய சிந்தனைகள் நிறைவு பெற்று விட்டன. ஏன் நீங்க வாரன் காய்க்கும் போது இடையில குறுக்கிட்டு நீங்க இது ஒன்று சொல்ல நினைச்சீங்க? ஏனென்று சொன்னா அவர் ஒரு சுவிசேஷ உள்ளதைத்தான் வாசிக்க போறார். அவர்தான் தனக்கு செய்ய படிக்க போறார். ஆனா அதை அவ்வளோத்தையும் சொல்லலாம். முன்னுக்கு பின்னுக்கு சொல்லிக்க இன்றைக்கு சொல்லிக்க கொஞ்சம் வித்தியாசமா எங்களுக்கு கதையா சொல்றார். ஆனா அதிகமா எல்லாருக்கும் தெரியும் சுவிசேஷத்துல என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப அதுக்காகத்தான் நான் சொன்னா நீங்க அதை விட்டுட்டு சில சொல்லுகளை விட்டுட்டு அப்ப நீங்க அந்த சொல்லு அவர் இன்றைக்கும் சொன்ன அந்த சொல்லுக்கு பிறகுதான் நீங்க அது நீங்க அதுல இருக்கிறத வானொலியில அப்படி சொல்லக்கூடாது. நானண்டா நாங்க கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரோம், இவ்வளவு அலைஞ்சிட்டு அங்கேயே எனக்குண்டா நாங்களும் அறிவியல கோயில்ல அப்படி சொல்றோம். ஆனா இருக்கும் புத்தகங்கள இதெல்லாம் இருக்குதுண்டா சொன்னா அது எழுதினவன் பிரச்சனை. அது மொழிபெயர்த்தவர்களோ எழுதினவர்களுடைய பிரச்சனை தான் அது. அதனால எங்கள் குடும்பத்திலும் அப்படிப்பட்ட சொற்கள் பாவிக்கிற நாங்கள் அது சொல்லலாம். எங்களோட குடும்பத்துல நாங்கள் பாவிக்கிற இல்லை, என்ற மனைவி, என்ற அக்கா, தங்கச்சி, மகள், பேத்திட்டு அதை பாவிக்கிற இல்லைன்னா நாங்க வெளிப்படையா சொல்லப்படும். ஆனா இது பல தடவை பேசிய விஷயம். அதை விட்டுருவோம், இந்த கதையை விட்டுருவோம். இதே காட்சியிலும் பேசி இருக்கிறீங்க. வேறு இடங்களிலும் பிரச்சனை வந்திருக்கிறது. அது திருப்பி காய்க்கிற யோசனை இல்லை. திருந்தும் போது நாங்கள் திருந்திக் கொள்வோம் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம். சிறப்பா இருந்தது. இந்த அழியா புகழ் அந்த பாடு யார் பாடினது? இல்ல இல்ல அழியா புகழ் இல்ல. இந்த யாரோ பாடுவீங்க எனக்கு டக்கு வேலைக்குள்ள வந்து கடையை திறந்து வந்துட்டு அன்பின் தேவன கருணையிலே அந்த பாட்டு. அன்பின் தேவன கருணை யார் பாடுவீங்க என்று யாரும் பாடவில்லையே. அது யாரும் பாடவில்லையா? அப்ப பாத்தீங்களா? இறைவன் சென்ற வாரம் நான் பாடி இருந்தேன் இந்த பாட்டு. அப்படி அவ அண்டையில இருந்து நான் எனக்குள்ள ஓடுவோம். அப்படியா இருக்கலாம். ஆமா, வெள்ளிக்கிழமை பாடி இருந்தேன். சரி, வெள்ளிக்கிழமை கேட்டு நான் என்னன்னு தெரியல. நான் என்னால் வேலைக்குள்ள கடை துறக்கிற நேரம் எனக்கு அந்த 100% கவனம் இருக்குல்ல. ஆனா இது நல்ல சொற்கள். அது இந்த 2வது சொல்லு அற்புதமாக இணைப்படைத்தீர். அற்புதமாக இமைப்படைத்தீர். ஓ தற்பரனே நீர் இமை மீட்டீர். இல்ல முதலாவது வரியில 2வது பகுதி முதல் வரியிலே அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்து
அடியோர் அடியோர் வாழ்ந்திட தயவு வாழ்ந்திட செய்யும். என்று துணை அதுதான் அந்த செய்வேன். அழியா போல் என்று தொடங்கிட்டு இருந்தான். ஓகே, சரி 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 சரி. இவையெல்லாம் காலத்தால் அழியாத பாடல். இது படத்தில் வந்த பாடல் இல்லையா? இல்ல தம்பி, இது 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 என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது இந்த தேவனக்கருணை என்று சொல்லி அந்த அப்பம் இருக்குத்தானே, ஓம். அந்த அப்பத்தை அதாவது இந்த கத்தோலிக்க திருச்சபையில அது ரெண்டு, அதாவது திருப்பலி என்றது பூசை, இது நற்கருணை ஆசீர்வாதம். அப்ப இந்த நற்கருணை ஆசீர்வாத நேரத்துல அந்த நற்கருணைய எடுத்து அதை எழுந்தேற்றம் பண்ணி, இது ஒரு வேற வழிபாடு. இது திருப்பலிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது நற்கருணை ஆசீர்வாதம். அதுல அந்த தேவனக்கருணை எழுந்தேற்றம் பண்ணி வச்சு பாடுற பாட்டு தான் இந்த பாட்டு. அன்பின் தேவனக்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழிநடந்து என்று சொல்லி அந்த பாட்டு. சரி சரி சரி. இது மட்டுமல்ல, இது அதாவது இப்ப செம்பியம் பெற்று, மற்றது அங்கால கச்சதீவு, மற்றது பாலதீவு, அப்படி அந்த பெரிய இப்ப மடக்கோயில எல்லாம் பெரிய பெரிய அந்த யாத்திரைகள் நடக்கிற நேரம், அந்த வழிபாடுகள் நடக்கிற நேரம் இந்த பாட்டு தேவனக்கருணை எழுந்தேற்றம் பண்ணிட்டு பாடுவார்கள். அதிலும் அந்த இரணதீவில இருந்து வர்ற பிள்ளைகள் அது ஒரு தனி ரசனையா இருக்கும். அந்த கடல் காத்துகளுக்கும் இதுக்கும் உண்மையிலேயே ஒரு அழுகதான் வரும். அந்த பிள்ளைகள் அப்படி பாடுவார்கள், அவரோட அந்த இரணதீவு பிள்ளைகள். ஓஹோ, சிறப்பு சிறப்பு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிநிலைகளில் எங்களுக்கு ஞாபகங்கள் தானே. அது சிறப்பு. இன்றைக்கு டேவிட் அண்ணா என்ன பாடல் பாடினீங்க? மணிப்படுத்தி. நான் இன்றைக்கு பாடினது அமைதியின் தெய்வமே இறைவா என்ற பாட்டை பாடினேன். ரைட் ரைட். அமைதியின் தெய்வமே இறைவா. நேவிசர்கள் என்ன பாடுறீங்க? எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகிறேன். ஓகே ஓகே ஓகே. பாலன் என்ன பாடுனீங்க? தேவ பிரசன்னமே இறங்கியே வந்துடுது. தேவன் பிரசன்னம். ஓகே. ராஜினியாவ? நான் கேவலமாக ஒரு பாட்டுண்டோ, அது இப்ப எத்தனையோ வருஷத்துக்குமா படிச்சவே அந்த அடுத்த அடி தெரியாம போயிட்டு இந்த முதல் அடியோட நிப்பாட்டி. கேவலா திருத்தல யாத்திரை நேற்றா? ஆமா, நேற்று. நீங்க போயில்லையோ? நான் போனேன். ஜெயநேசன் அவர்கள் வந்தார்கள். எனக்கு பக்கத்துல இருந்தோம். ஜெயசார் எழுதி இருக்கிறாரு நினைக்கிறேன். இப்ப நான் இன்றுதான் திரும்புகிறேன், அதனால சிந்தனை நினைய முடியாது. மாவு வெள்ளிக்கிழமை போயிட்டா. வெள்ளிக்கிழமை பின்னேரம் அந்த சிவமாலா சுற்றி பேரம் இருந்ததோ, அதுக்கு போய் அங்க நின்றுதான். ஒரு சகோதரி கிட்ட இருக்கிறாவோ, எங்கேயோ தங்கி இருக்கிறாரு. வேற இடத்துல நின்றுதான். தானா? சரி சரி, நன்றி. இரவு போய் தங்கி இந்த அடுத்த நைட்டு பூசைக்கணும். சரி சரி, நன்றி நன்றி, மகிழ்ச்சி. அப்ப இன்றைக்கு நான் நினைக்கிறேன் வேற அழைப்பு கிடைத்தது. எப்படி? எனக்கு இங்க ஒரு 8 கிலோமீட்டர்ல இருக்கிற ஆக்கள் ஒரு 4 குடும்பம் இருக்கணும். யாராவது மாறி ஒரு இடங்களுக்கு கார் இல்லாத தொடங்கி கூட்டிக் கொண்டு போறவர்கள். முந்த நாள் சொல்லி போட்டார்கள். அந்த இன்னொரு ஆக்கள் அவைக்கு பிரான்ஸ்ல இருந்த ஒரு அப்பா வர ஒரு அம்மா இங்க வருத்தமாக. அப்ப அவை 2 பேர்ல 7 பேர் உள்ளது. இதாக நான் கேட்கறது சரியில்லைன்றதுதான். என்ன செய்யறது? இரவு 10:30 தான் டெலிபோன் அடிக்கிறேன். இப்படி கேட்க நாங்க என்ன செய்யறதா இனியாக்கா அப்படின்னா தான் அந்த இன்னொரு ஆளோட போறேன், நீங்க அப்ப நாங்கள் ஐயோட வரும்போன்னு சொல்லி 10:30 சொன்னா எனக்கு என்ன 4:30 ஒரு ஆயத்தமா இன்னும் போனா நித்திரையும் தெரியல. முடியும் அங்க போயிருக்கா கண்ணா சுள்ளாட்டி அடிச்சோம். அப்படி ஒரு அழைப்பு. அது சரியான நீங்க தனிச்சு பொது போக்குவரத்துல பயணிக்கிறேன்னா கஷ்டமோ? எங்க இடத்துல இருந்து போயிடலாம். ஏன் போயிடலாம்? இப்ப ஒவ்வொரு இடங்கள்ல அந்த பஸ் பிடிச்சு கொண்டு போயிடும். இல்லாட்டிக்கு நான் போறேன்னு சொன்னா எனக்கு கிட்ட ஒஸ்னாபுரம் கொண்டா 1 மணித்தியாலம் அங்க போய் பேருந்து அங்கால என்னோட தைசனுக்கு போய் அப்படி போறதும் பார்க்க இப்ப எங்கட இஞ்சால பக்கத்தால போறேன்னு சொன்னா 2:30-3 மணித்தியாலத்துக்குள்ள போயிடலாம். 2 மணித்தியாலத்துக்குள்ள சரி, போறதுதானே. மாதாவை தரிசிக்கணும் 3 மணித்தியாலம் போகலாம். மாதாக்கு தெரிந்தானே அப்படி வசதி இல்லையா. அப்புறம் சும்மா நோமலா இப்படி வசதி இருந்தா போகலாம் தானே. இதுக்குதான் போறோம். சரி, அப்ப அடுத்த முறை கட்டாயமா போங்க. நன்றி. இப்போ நான் நினைக்கிறேன் எல்லாம் சமய சிந்தனை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் நினைப்பில் இருக்கிறபடினால ஒரு சிந்தனைக்கு யாரும் வருவதாக இல்லை நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு தான் விடுமுறை விட்டாங்க. என்னென்று தெரியாக்கள் பிள்ளைகளுடைய அம்மாக்களும் மாறது இல்லை. என்னென்று தெரியாத
பெற்றோர் தெய்வம் குறையத்தான் எழுதியிருக்கிறேன். பெற்ற தெய்வம் 2 வாரம் இருக்குது. தர்ஜினி லபக்கடி விட்டு விட்டார். எங்கேயோ கோயில்ல தேர்த்தான் நான் போவாட்டி இழுக்க இயலாதான். நான் போவாட்டி தேர் போவாதன்ற மாதிரி ஏதோ எழுதி. இடையில வருவனு போட்டிருந்தவா இடையில அது காட்சி வர்றதுக்கு அதையும் கோயில்ட காட்சி எங்களுக்கு என்னதுக்கு ஸ்பான்சரா பண்ணினோம். இப்ப நீங்கள் சொல்ற சில்வஸ்டர் அண்ணா செய்யற கால நிகழ்ச்சிக்கு டிஆர்டிக்கு அவரை ஸ்பான்சர் பண்ணுறார். அது ஃப்ரீ ப்ரோக்ராம் இல்ல, தெரியுமோ? தெரியுமோ? அதே மாதிரி ரஜினி காட்டுற கோயில்காரன் எங்களுக்கு ஸ்பான்சர் என்னத்தை அதை காட்டுறான். நான் பிள்ளைகளை தூண்டுறேன். நான் என்னன்னா வெளியில நின்ற இடத்துல இருந்து அந்த காட்சியை ஒரு 5 நிமிஷம் காட்டுக்கோண்டு ஒரு செகண்ட் பாருங்க கதைங்க வாரன். நீங்க சுகமா இருக்கிறீங்களா ராஜி? உங்களுடைய கணவருக்கெல்லாம் எப்படி சுகமா இருக்கிறீங்களா? இருக்கிறார். அவர் கொஞ்சம் 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 குறைக்கிறார். பகல்ல கூற அந்த நான் சொன்னேன் குசினிக்க போகணும் முந்தி போட்டுக்கொண்டுதான் குசினிக்க நாள் போயிட்டு அந்த முட்டை பொறிக்கிறது தாச்சி எடுக்க போனவன்னா அங்கிட்ட நெருங்க ஊரிங்கன்னு இருக்கத்தான் அதுல இருக்கிற அப்படி போகாதீங்கன்னு சொல்லி இப்ப வயரை கலட்டிட்டு குசினிக்க போவார். அந்த இல்லாட்டி அந்த ஒட்சிசன் வயரோட போகக்கூடாது. அடுப்புகள் எதுவும் போட்டா பத்திடும். யோசிக்காக நாங்க கொழுப்புல கொழுதைய கொளுத்துறோம் இல்லை என்னடா கொளுத்தவனாம இருக்கணும். அது ஒட்சிசன கூடாதுன்னு சொல்லி முந்திய விட கொஞ்சம் பரவாயில்லை. அதெல்லாம் படுக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா போய் போடுவேன் அந்த இது. ஆனா இரவில் அது கட்டாயம் தொடர்ந்து கூடத்தான் மற்ற மூடி அதுதான் கஷ்டம். அதான் நிப்பாட்ட மாட்டாங்க இப்போதைக்கு. சரியான விடுறாக்களுக்கு போடுறதா குரட்டை எடுக்கிறாங்களா? குரட்டை விடுறாக்களுக்கு போடுவாங்க தானே அந்த மிஷின். அப்படியா? இல்ல இவருக்கு கனகாலமா குரட்டில இவருக்கு லங்ஸ்ல பிரச்சனை. இங்க குரட்டை சத்தங்கள் இவருக்கு முந்தி இருந்த குரட்டை பல்ல நிறுவனம் அதெல்லாம் கனகாலமா இப்ப இல்ல, அதெல்லாம் இல்லாம போயிட்டு. ஆனால் இந்த பிரச்சனைக்காகத்தான் இது. இப்ப முந்திய விட கொஞ்சம் பரவாயில்ல இருக்கிறத நான் முழுக்க பாதிக்கணும். ஒரு நாள் சொன்னார் எனக்கு அந்த தச்சமயம் கலண்டு ஆட்டுப்பட்டு தந்தா அவரே மிஷின் கீக்கி என்று அடிக்கும். ஆனா எனக்கு கேட்க மாட்டே கேட்கல. இப்ப சொன்னாரு என்ன நீ பாக்கல நானும் பாக்கல அது அப்படியே சத்தம் போடணும். தண்ணி விட போடும். தண்ணி விடாட்டிக்கு அதை எரிஞ்சும் போயிடும். அதை பார்த்து பார்த்து அந்த அரை கிளாஸ் கல்லையும் விடணும். மற்றதுக்கு ராவில அதுக்கு பார்த்து நான் 2 நாளை தக்கன தண்ணியா விட்டுருவேன். ராவில விடுறேன். தச்சமையும் சாமத்துல இல்லையாண்டா அந்த எரிஞ்சு போயும் அந்த தண்ணி இல்லாம இருந்தது. அதுவும் ஒரு பிரச்சனை. சரியான கஷ்டம் தான். நேற்று 2 தினம் ஆயிட்டேன். நான் கோயிலுக்கு வைக்கல அப்புறம் எடுத்தேன். நான் சொன்னேன் பிரச்சனை சொல்லி. உங்களோட கண்ணெல்லாம் அப்படி இருக்குது பேசுமா? உங்களோட கண் கூட சத்தம் வெள்ளமா வந்தா நேற்று போய் வெயிலுக்கும் இருந்ததாக கண்ணால கண்ணீர் எல்லாம் வர தொடங்கிட்டது. அப்ப அதை வைக்க கூடாதானே சன்கிளாஸும் போட்டோன்னு தானே இருந்தேன். அந்த கரையோட போயிருந்தது. அவர் கேட்ட கண் அதல்ல, உங்களுக்கு கேட்ராக்ட் மறை ஆபரேஷனுக்கு பிறகு எப்படின்னு தான் கேட்டவர். இது எல்லாருக்கும் கண்ணுக்கு சூரியனை பார்த்தா கண்ணீர் வரும். உங்களுக்கு கேட்ராக்ட் பொருந்திட்டுதான் அந்த விடுற துளிகள் இப்பவும் விடுறீங்களா? இல்லத்தானே? இல்லத்தானே? அப்ப சொல்ல வேண்டிய பதில் இனிமேல் நெவிசாக்கா சூப்பரா இருக்கிறேன், அது நல்லா பொருந்திட்டு எனக்கு பழிச்சு. அது ஏன்னு தெரியா? சோகமா கதைச்சு அழுது உளறி எல்லாத்தையும் இப்படியே கதைச்சு பழகி அது ஏன் பொது வழியில செய்வான்ன்றது புருஷன் பஞ்சாதியோட நடத்தலாம், வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்தலாம். வெளியில வந்தா உற்சாகம் தரணும், எப்பவுமே உற்சாகம் தரணும். உங்களுக்கு அது மரம் முடிஞ்சது. அவர் அதைத்தான் கேட்டவர். நீங்க சொன்னீங்க இல்ல அது சரி. அதுக்கப்புறம் கருத்து குரட்ட சத்தம் அது இது இல்ல அதுக்கு இல்ல இதுக்கு இல்ல எல்லாம் கேட்டு இருந்து நான் இங்க வாடிக்கையாக வரும்போது நான் சேவைத்தாங்க அவங்களோட சத்தம் உங்களுக்கு வரக்கூடாது, தாங்க போக கூடாது. நான் என்ன சொல்றேன், அவர் கேட்டாரு கண் ஓகேயான்னு கேட்க நீங்கள் நேற்று சன்கிளாஸ் போட்ட கதையும் சூரியன் வெளிச்சம் கூட வடிய கண்ணீர் வந்த கதையும் இதற்கு பேர் ஓனா உப்பன்னா பாவன்னா சீனா அது செய்யக்கூடாது. நாங்க சொன்ன வெளியப்படியா இல்ல உண்மையிலேயே இதை ஏற்றுக்கொள்றீங்களா? நாங்கள் கதைச்சா இப்ப ஒரு நாங்கள் மனசுல பலும் துணிச்சலா உற்சாகமா கதைக்கும் போது எங்களோட உடலும் உற்சாகம் பெறதை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா?
உற்சாகமாக கதைச்சா உற்சாகமா தான் இருக்கிறோம். இப்ப உற்சாகமா இயலாம கதைச்சா இருக்கிறேன். ஆனா எனக்கு நானே சொல்றேன், எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, நான் வாழும் சாரா இருக்கு, 4 கல்ல தூக்க முடியும் நினைச்சா தூக்குவோமா இல்லையா? இது நீங்க அனுபவம், இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம், எல்லாருக்கும் 40 வயசு தானே, 40 வருஷம் வாழ்ந்துருக்கோம், எங்களுக்கு இது தெரியும், இதை அனுபவிச்சிருக்கீங்க தானே. அல்லது அழுதாத்தான் ஐயோ நான் கிடக்கு ஐயா நீட்டு என்ன நிற்கிறேன் இல்ல பொறுத்த விடிய விடிய முழிச்சிருந்தான் என்று சொல்றதுதான் எங்களுக்கு சுகம் தருது. என்ன பொறுத்த அளவுல நான் இயலாமல் இருந்தாலும் காற்றையில எல்லா வேலையும் செய்வேன். இல்ல நான் இப்ப சொல்றது வெளிப்படையா கதைக்கிறத பற்றி சொல்றேன். எனக்கு நானும் சொல்றது, மற்றவர்களுக்கு நானும் அதை சொல்வது. நீங்க எல்லாம் செய்யறது அதுன்றது அது வேற விஷயம், அது உண்மைதானே. நாங்கள் நினைக்கிறது எங்கட உடல் கேட்குமா இல்லையா? நான் கேட்கிறேன்னு படிச்சதை பற்றி சொல்ல இல்லை, எங்கட வாழ்க்கை அனுபவத்தை கண்டிருக்கிறோமா இல்லை. எனக்கு காய்ச்சலா கிடக்கும் சரியா, நெப்ப 12 மணி வேலைக்கு போய் தீரணும். அன்றைக்கு 12 மணிக்கு அலசி விட்டு ஒழுங்கா முடிச்சுட்டு வீட்டை போய் கொண்டு இருப்பேன் அன்றைக்கு இரவுக்கு. ஆனா அப்பவும் காய்ச்சல் தான். எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் நினைக்கிறது என்ற உடம்பு கேட்குது, அதனாலதான் நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். எனக்கும் இன்று வர முடியாமல் இருந்தது, ஆனால் வரணும் என்று வந்தேன். அப்படித்தான். முதல் கேட்ட கேள்விக்கு என்னவா சொல்ல போறீங்க? இன்றைக்கு கேட்கல, நான் கேட்கிறேன், உங்களுக்கு நீங்க மனசுல நினைக்கிறது இந்த உடம்பு கேட்குதா இல்லை? கேட்கும். இல்ல நீங்க எல்லாரும் இப்ப இது பதில் சொல்லாதாக்கள் நீங்களும் அறிவறிக்கு போகணும் திருப்பி. ஏனென்றா வாழ்க்கையின் பாடத்தை இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், நாங்க எங்களை பற்றி எங்கட உடல்ல உள்ளத்துல வாழ்க்கையில எங்கட சுய ஆராய்ச்சிகளே செய்யாமலே வாழ்ந்தோன்னு இருக்கோம். அடுத்தவன் நேரத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம், அடுத்தவன் கேட்கிற நேரத்துக்கு எல்லாம் வச்சு கொண்டு நிக்கிறோம் இல்லையா? ஆமா இல்லையோ? ஈஸ்வரன் நான் வந்திருக்கீங்க, பாருங்கோ. வணக்கம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். தொடருங்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தர்ஷினியின் கோயில் ஆலய எதிர்காட்டி படங்கள். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். எல்லோரும் இருக்கிறீர்கள். நான் வாசலிருந்து ஆலயத்தில் நிற்கின்றேன் என்று தேர்ந்து எழுதி போட்டிருந்தேன் காரணத்துடன், அதனால்தான் இணைந்து கொள்ளவில்லை. சாமி உள்ளுக்குள் உள்வீதி வந்து கொண்டிருக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியில வருவார் உலா வருவதற்காக. தெரியுதா உங்களுக்கு? நன்றி நன்றி நன்றி. சிந்தனைகள் எல்லோரும் தந்திருப்பீர்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது உள் வீடியோ. சொல்லுங்க சொன்னா, இது உள் வீடியோ, இது வெளி வீதி. உள் வீதி தான் சிற்பசாமி வந்து கொண்டிருக்கிறார். 10 மணி அளவில தான் வெளியே, 10 மணிக்கு பின்னர் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார். அம்மன் கோயிலோ? இல்ல, இந்து ஆலயம் 3 கோவிலும் சேர்ந்தபடி, அம்மன், முருகன், பிள்ளையார். வணக்கம் தர்ஷினி, இது எந்த இடத்துல? பாசல் இந்து ஆலயம். பாசல் எப்படி ஒரு ஆலயம் அமைச்சிருக்கணும். ஓகே. இது 40வது வருடம் என்று சொல்லி இருந்தார்களாம். 40 வருஷம். நன்றி. நானும் இணைந்து உங்களுக்கு இதை காட்டுறதுல சந்தோஷப்படுகிறேன். மிக்க நன்றி. தொடருங்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பழைய காலங்களை ஒருக்கா நினைச்சு பாக்குறேன். நான் சுவிஸ்ல வந்து ரங்கேக்கில் வந்து 82ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் சுவிஸ்ல இருந்தது 6 பேர் தான். 6 பேர் தான் இருந்தார்கள். மீண்டும் ஒரு பொழுது இணைந்து காட்டுகிறேன், இணைந்து இவ்வளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அதாவது அதுவும் ஒரு கிறிஸ்தவ நாட்டுல வந்து இவ்வளவுக்கு ஒரு கலாச்சார பாரம்பரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், உண்மையிலேயே அந்த நாட்டு கொடுத்த ஒரு முதலாவது முக்கியத்துவம், 2வது எங்களுடைய மக்களுடைய முயற்சி. நல்லது நல்லது நல்லது. நன்றி நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ராஜினி ஆண்டி, உங்களுடைய தொகுப்புக்கு நன்றி. பாமாதிபிறக்கம். காலையிலேயே நான் பார்த்திருந்தேன், எங்க தர்ஷினிய காணையில தங்கை சிவாஜினிய காணையில அப்படி என்று சொல்லி வழக்கமாக எப்பவுமே இணைகிறார்கள் காணையில என்று சொல்லி நினைச்சு கொண்டிருந்தேன்.
சரி, தகவல் ஓகே, போட்டிருந்தேன் வந்துட்டீர்கள். ஓகே, நான் போட்டிருந்தேன் நான் தகவல். சரி சரி, ஓகே, நன்றி. ஓகே, மணிகோணம் உங்கள் தகவலுக்கு நன்றி. தொடருங்க. டேவிட்டனா ஓம் பாலன் சொல்லுங்க. மணிகோணம் கிறிஸ்தவ நாட்டுலன்னு சொன்னீங்க. நான் கிறிஸ்தவ நாட்டுல வந்து கிறிஸ்தவ பாடல் படிக்கலாது. சில ஏன் அப்படி வானொலி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க? சில வானொலியில படிக்கலாது, கிறிஸ்தவ பாடல் படிக்கலாது. என்னத்துல வானொலியா? எல்லாம் படிச்சோன்னீங்க. நீங்க படிச்சீங்க தானே இன்றைக்கு? இல்ல சில வானொலிகள் சில வானொலி நீங்க அப்படி சொல்லாதீங்க. வானொலிகளை சொல்றீங்களா? அதானே இதென்ன நீங்க அப்படி கிறிஸ்தவ சொல்லாதீங்க. பாட்டு பாடுதல் என்று சொன்னா கிறிஸ்தவ அதானே. கோவில்கள், தேவாலயங்கள், அங்க ஆராதனை எல்லாம் பாட்டுகள் எல்லாம் பாடுறார்கள் தானே. அதாவது எங்க இருந்தாலும் கிறிஸ்தவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்று சொன்னாலும் இருக்கக்கூடிய கோயில்கள்ல பாடுகிறார்கள் தானே. அப்ப ஆகவே வந்து அதை நாங்கள் பாலனுக்கு ஏதோ மனக்குறை, நீங்க பாட விடையில உங்களை பாட விடையில ஒரு மனக்குறை. அப்படி நினைக்காதீங்க பாலன். இல்ல அப்படி நீங்க நினைக்க கூடாது. இல்ல நீங்க அப்படி நினைக்க கூடாது. சில வானொலிகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தா அது அவர்கள் நீங்க அவங்க சொல்ற மாதிரி தான் நீங்க கடைப்பிடிக்கணும். இப்ப இந்த வானொலி எங்களுக்கு சகல சுதந்திரத்தையும் தந்திருக்குது, எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி தந்திருக்குது. நாங்க அதையும் நாங்க அளவுக்கு சுதந்திரம் தந்திருக்கிறதுன்றதுக்காக நாங்க அதை எங்கட இதை நினைச்சு எங்கட நேரத்துக்கெல்லாம் நாங்க அதை படிச்சுக்கிட்டோம். குறிப்பிட்டதோட நாங்க படிச்சு கொள்ள வேணும். என்ன பாடல் என்று சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு அடியோட அப்படி வெள்ளிக்கிழமையிலாம் பன்னிசையாக்கி பன்னிசை இருக்கிறதால சொல்லியிருக்காங்க சிந்தனையில பாடல் படிக்க கூடாதுண்டு. இதுல ஏன்னு சொன்னா நேரம் போகும் பின்னாலேன்னு சொல்லி அப்ப நாங்க அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அந்த பன்னிசைக்கு தாராங்க. அப்ப நாங்க அதுல எவ்வளவு நீங்க எத்தனை அடியை சேர்த்து படிச்சாலும் படிக்கலாம், அதுக்கு இடம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஒரு நேரம் என்று வரும்போது நாங்க நேரத்தை கடைப்பிடிக்கணும். நேரத்தை கடைப்பிடிச்சு மற்றது நான் சொன்னது சில வானொலியில படிக்கலாம், அதுதான் சொன்னேன். அது நேற்று உங்களுக்கு சொல்லப்பட்டது நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இல்ல நேற்று அப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல 10-12 வானொலி போடணும். அப்படி நீங்க அப்படி போய் அப்ப நீங்க அப்ப உண்டல மன நீங்க பெறலாம் தானே. தம்பி சொல்லக்கூடியது நடாமவன் சொல்லக்கூடிய கதை என்ன அவர் சொல்றாண்டி சொன்னா இது கூட பிரச்சனை என்று சொல்லுவேன். இல்ல பால நீங்க 10-12 வானில போய் படிக்கிறீங்க. அப்ப ஒன்றுல படிக்க விடாட்டி நீங்க மனதை தேற்றிக் கொள்ளுங்களேன். நீங்க படிக்கிற உங்களோட ஆர்வத்தை நீங்க கடவுளுக்கு கொடுக்கும்போது கடவுள் ஏற்றுக்கொள்வாரு. நீங்க அதை நீங்க ஒன்றுல உங்களுக்கு வசதி இல்லாட்டி நீங்க அதுக்காக மனதை தேற்றிக் கொடுங்க. ஏன் அவமானப்படுத்தப்படாது. இல்ல அவமானப்படுத்த இல்ல, உங்களை அவமானப்படுத்த இல்ல. நீங்க அப்படி நினைக்காதீங்க, உங்களை அவமானப்படுத்த இல்ல. அவங்க அவங்களோட கட்டுப்பாட சரி. இப்ப எங்களுக்கு தெரியுது உங்களோட குரல் நல்லா இருக்குது, நீங்க நல்லா படிக்கிறீங்க, எல்லாம் தெரியுது. அப்படி இன்சல்ட் பண்ணல, குரல் குரல் சொல்றேன் மணிகோணம் இந்த ஆப்ரேட் பண்ண காலத்துல எனக்கு பின்னுக்கு டாக்டர் நெவர் ஆப்ரேட் பண்ணிக்கல வாய் பேசா போகலாம், பேரலைஸ் வரலாம், இந்த மாதிரி எல்லாம் கேட்டு தான் சைன் பண்ணவர். அப்ப நான் சைன் பண்ணேன். ஓகே சொல்ல மாட்டேன், நான் குரல் சரியில்லைன்னு சொல்லி படிக்கிறீங்க தானே, நீங்க நல்லா படிக்கிறீங்க தானே, உங்களோட பாட்டுகள் நல்லா தான் இருக்குது. ஆனா நீங்க குறப்படாதீங்க, மனதுல குறை வைக்காதீங்க. நீங்க கடவுளை முடிஞ்சது எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சது. எனக்கு வாய் பேசலாம் போயிட்டுது கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் லண்டன்ல. வாய் பேசலாம் போயிட்டேன், ஊமையா இருக்கேன் நான். வைஃப் இந்த அழுதா புள்ளி அழுகினான், டாக்டர் மேலே கதைக்கணும். எனக்கு ஒன்று நான் கிரிக்கெண்டே இருக்கிறேன். நான் இருந்தா போல அடுத்த நாள் இருந்தா போல நான் இந்த ஜேஎஸ் கிறிஸ்டின் அன்பை பாட்டை நானே படிக்கிறேன். நான் ஆவியானவர் இன்னைக்கு வந்து அந்த பாட்டை ராதோ படிக்கணும்னு சொல்லி வைஃப் வந்து தெரியா படிக்கிறது. வைஃப் வந்து அடுத்த சொல்லி குள்ளாரி அழுகிறா. என்ன அது உங்களோட நம்பிக்கை, அது உங்களோட நம்பிக்கை, இற நம்பிக்கை உங்களை தொட்டு இருக்குது. நீங்க அதால மிக்க நன்றி ரஜினி ஆண்டி. மீண்டும் மறுமுறை விடை பெற்று நினைக்கிறேன். நானும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இல்ல நீங்க என்ன படிக்கிறீங்க 10-12 வானொலியில நீங்க படிங்க. அது அப்படி நினைக்காதீங்க நீங்க பாலன். நீங்க படிக்கிறீங்க 10-12 வானொலியில உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் போது நீங்க ஒன்றுல கிடைக்காட்டி நீங்க ஏன் அதை குறப்படுறீங்க? நீங்க குரல் சரியில்லையா? சரியில்லை அப்படி யாரும் சொல்லலையே உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை அதான் அப்படி போக படிக்காதீங்க. நீங்க இல்ல நீங்க அப்படி இறைவனோட நீங்க இருந்தா நீங்க ஏன் அதுக்கு போறீங்க? நீங்க அதாவது காய்த்த மரம்தான் கல்லடி படும் என கண்கூடாய் நாம் பார்த்தது என்ற பாடல்.
ஆகவே வந்து யாரும் கல்லெறிஞ்சு போட்டு போட்டுக்கும், நீங்கள் பாடாமல் அதை வசனத்துல சொன்னால் கூட அது இறைவனுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே இறைவன் வந்து நீ அதாவது கல்யாணி ராகத்துல பாடு, காம்போதி ராகத்துல பாடுன்னு சொல்லி கடவுள் கேட்க போறதும் இல்லை. அதாவது சும்மா வாயால அந்த பாட்டின் பல்லவி சரணம் அதை சொல்லி போட்டால் அனுபல்லவி சரணம் பல்லவி என்று சொல்லி சும்மா அதை வாயால சொன்னால் கூட, ஆனாலும் இப்ப எங்கட பாமுகத்தை பொறுத்தளவிலே அவர்கள் சொல்லுறது நேரத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் இருக்கணும், உங்களுக்கு அரை மணித்தியாலம் தந்திருக்குது, அதுக்குள்ள உங்களுடைய பாடல்களை இன்றைக்கு கூட என்னுடைய நற்செய்தியில அந்த கடைசி நேரத்துல அந்த தடதடத்துக்கு காரணம் என்ன, ஐயோ நான் நேரம் கணக்கு எடுத்துட்டேனே அப்படி என்ற ஒரு அந்த பயமும் அந்த ஒரு பதட்டமும் தான் அந்த கடைசி நேரத்துல அந்த தளம்புறது. போன வாரம் கூட அப்படித்தான், போன ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த சொல்ல வேண்டிய இதை வந்து தேடுமம் உறவுகள் என்ன மாதத்துலன்றதை மாறி சொல்லி விட்டுட்டேன். அப்ப அதுதான் அந்த அந்த பதட்டம். ஏனென்று சொன்னா அந்த மனச்சாட்சி எங்களுக்கு உறுத்தது, ஐயோ நான் கண்ணேரம் எடுத்துட்டேனே ஏன்னா இன்றைக்கு நற்செய்தி வாசகம் வந்து சரியான பெருசு, அதே இடத்துல அதுக்குரிய விளக்கமும் வந்து பெருசா இருந்துட்டது. அப்ப எனக்கு மனச்சாட்சி உறுத்தது, ஐயோ நான் இவ்வளவு நேரம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் இவ்வளவு நேரம் எடுத்துட்டேனே என்று சொல்லி என்ன மனச்சாட்சி எனக்கு உறுத்தது. அப்ப ஆகவே அதுகளை கருத்துல கொண்டு தான் இது என்ன வேணும். மற்றது இப்ப பாலன் முக்கியமான ஒரு விடயம், இந்த தங்கை ராஜினியல்பன் சொன்ன விடயம் அது ஒரு முக்கியமான விடயம். அதாவது நீங்கள் போன வாரம் வாசிச்ச நேற்றைய தினம் வாசிச்ச அந்த ரீடிங்கின்ற அந்த முன்னுரை சொல்ல தேழ்வையில் அதுல நேற்றையில் இதை ஞாபகப்படுத்த வேண்டும் சொல்ல அந்த கடைசி வரிகள் நோவா வந்து இப்படி என்னென்ன மாதிரி கப்பலுக்குள்ள எல்லாரையும் மிதண்டார் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் சொல்லிட்டு அங்கால, ஏனென்றால் அந்த நீங்கள் முகவுரை சொல்லி பிறகு வாசிச்சு பிறகு அதுக்கு விளக்கம் சொல்லி பிறகு ஜெபிச்சு இயேசு சொன்னார் ஜெபிக்கிறத வந்து நிறைய பூட்டி விட்டுட்டு 4 பக்கமும் யாரும் தெரியாத இடத்துல இருந்து தனிமையாக இருந்து ஜெபிக்க சொல்லி கடவுள் சொல்லி இருக்கிறார். ஆகவே இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே வந்து நாங்கள் பொது வழியில வந்து நாங்கள் ஜெபிக்கிறதால ஒன்றும் ஏற்பட போறது இல்லை. ஆகவே நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னா அதுதான் தனிமையான ஜெபம் தான் எப்போது. ஏன்னா நாங்கள் வேதாமத்துல வாசிக்கிறோம், இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று மலைக்கு சென்று தனிமையான இடத்துல இருந்து ஜெபித்தார். அவர் சொல்றாரு, அதாவது நீ சொல்ற ஜெபம் வந்து அடுத்தவருக்கு தெரியாம இருக்கட்டும் என்று சொல்லி சொல்றாரு வேதாகமத்துல. நீ வாசிக்கிறீங்கள் தெரியுறீங்கள். ஆகவே வந்து அந்த நேரத்தை கருத்துல கொண்டு இதென்ன வேணுமென்றுதான் எல்லோருடைய இதுக்கும் நானும் கூடத்தான் இதென்று அதை கவனத்துல கொள்ளணும் என்ற எங்களுக்கு அரை மணித்தாலும் தரப்படுகிறது. இதாலே ஐயாவோட நேரங்கள் கூட அப்படி அடிபட்டு போகுது, அதைத்தான் அவர்கள் சொல்லுகிறது. ஆகவே இதுல எங்களுடைய பாமுகத்துல வந்து அந்த குறை ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் சொல்லுங்கோ பாடுங்கோ இதன்னுங்கோ என்று சொல்லி அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பையும் அனுமதியையும் தந்திருக்கிறார்கள். ஆகவே நேரத்தை கவனத்துக்கு கொண்டு ஒரு அடி அனுபல்லவி பல்லவி இல்லாட்டி சரணம் ரெண்டையும் பாடி படிக்கிறேன். சரி, அதுதான் வேற ஒன்றும் இல்லை, வேற ஒரு குறையும் இல்லையா. அடுத்தவர் உங்களை தீர்ப்பு அடுத்தவர் உங்களை குரல் சரியில்லையாட்டு சொன்னால் அதை நீங்களே கவனத்துல எடுக்கிறீங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பாருங்க. எனக்கு என்ன உண்மையா போயிருது என்ன ஆண்டவர் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த எமர்ஜென்சி வார்டு இயேசுப்பட்ட வேதனையிலையும் பார்க்க நீங்கள் படுறீங்களா இல்லையா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து போட்டு அதுதானே ஜெபம். நீங்கள் அறியாம செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படி சொல்லி போட்டு விடுங்கள. நான் பைபிளை சொல்றேன், நான் குரல் செய்யணும்னு சொல்லப்படா நக்கடிக்கப்படான்னு லைஃப்ல அதை நீங்கள் ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய அளவில் பாருங்க உங்களோட நற்செய்தி. இது நீங்கள் ஒரு ஆண்டவர் வந்து சொல்ற அவையான் வந்து குரலை பாக்குற இல்ல தாகத்தை பாக்குற இல்ல வாயிச்சு போட்டு போனால் கூட அது கடவுளுக்கு பிரியமானதுதான். உணர்ந்து வரிய உணர்ந்து படிக்கிறேன்னா அப்பதான் அவையா இறங்குவார் ஆவியானவர். சும்மா நாத்தோட அந்த சூப்பர் சிங்கர் இல்ல இது. இது ஆண்டவர பாடல் வந்து வரியல் வந்து தொடரும் மாக்களை. சரி, கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட இல்ல நான் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிறேன், கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிறேன், டாக்டர் ஒப்படைக்கிறேன். இந்த ஊமையா இருக்க மாட்டேன் கதைக்கிறேன். கனவே கண்ணான் இந்த ஆபரேஷன் பண்ணி கனவேர் வந்து பேன் காய்ச்சி நான் குளறி அழுக்கே அழுது நான் என்ன அந்த அப்ப வேண்டிய போய்க்க அதே அப்படி சொல்லக்கூடாது. நீங்க சொன்னா அன்புக்குரிய பாலன் அவர்களே, ஏற்கனவே வந்து காற்றலையில
இந்த கதை கதைச்சு முடிஞ்சது. நான் பேச அமைதியா மியூட் பண்ணி கொண்டதுன்னா நிப்பாட்டுவீங்க. உங்களுக்கோ இயேசுநாதருக்கோ சிவபெருமானுக்கோ ஒரு ரைட்ஸும் கிடையாது இன்னும் ஒரு தண்ட கம்பெனியை பற்றி இன்னும் ஒரு கம்பெனில கலைக்கிறது. இப்ப இனிமேல் கதைச்சீங்களோ நீங்க இங்க இருந்தும் கலைக்கப்படுவீங்க. ஏனென்னா இது அன்றைக்கு வாணி வடிவா சொன்னவா, இப்ப இன்றைக்கு ராஜினி திருப்பி சொன்னவா, உங்களுக்கு பிடிக்கலன்னா போகாதீங்க. உங்களை யார் கேட்டது? இத 3 வருஷத்துக்கு முன்னும் இதே வானொலியில போய் பிக்கல் பட்டு நீங்க சரி. ஆனா என்னவும் செய்யுங்க, அது உங்களோட பிரச்சனை. டேவிட் அண்ணா அதை ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனா திருப்பி 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 வந்து இங்க எங்களை கொழி விடாது. சரிதானே? இதுல எதுவுமே இதை பற்றி இனிமேல் நீங்கள் பாலன் நீங்க கதைக்கவே முடியாது. உங்களோட மனசாட்சியை தொட்டுக்க உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடந்த கதை சொல்றதுக்கு சமூகத்துல ஒவ்வொரு வாரமும் 1 மணித்தியாலம் ஒதுக்கி தரட்டா. நீங்க வந்து கதைங்க ஒரு இல்ல. இப்ப செவ்வாய்க்கிழமையில ஒரு தொகுப்பாளர் அப்படித்தான் கதைப்பேன் சொந்த கதையை. நீங்களும் உங்களுக்கும் ஒரு மணித்தியாலம் தரலாம். அது அங்க சிந்தனை நேரத்தை நான் எத்தனையோட உங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன். சிந்தனை சொல்ல வந்தேன் பாடுறீர்கள். இது பாடு நேரம் அல்ல. ஆனா அப்படி பாடுறேன்டா 4 வரி பாடுங்க. உங்களுக்கு எத்தனை நேரம் பாட நான் நேரடியா நேரலையில கேட்டிருக்கிறேன். நீங்க சிந்தனை சொல்ல வந்தீங்களா பாட வந்தீங்களா? கடவுளுக்கும் உங்களுக்குமான பந்தம் வந்து அது தனிப்பட்ட வாழ்க்கை. அதுக்கும் ஒரு கொம்பனிக்கும் சம்பந்தம். எல்லாரும் கொம்பனி தானே நடத்துறோம். இப்ப ரஜினி காட்டுறதும் ஒரு கொம்பனி தான். சரியா? அவனுடைய கணக்கு வழக்கு பாக்குறதுனா அவன் குறியா அனுப்பான். சரியா? பாலன் இனிமேல் எந்த வானொலியாண்டு இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. எதுவா இருந்தாலும் இல்லை. இங்க என்ன பிரச்சனை வந்தது? வாங்க ஆடி வருவோம். நிகழ்ச்சி எல்லாம் நிப்பாடி விட ஆடி வருவோம். பாமூகத்துல என்ன பிரச்சனை வந்தது? வாங்கோ. அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. எனக்கும் திருப்பி கதைக்க ரைட்ஸ் இருக்குது. ஈஸ்வரனா அமைதியா இருக்கார், இறுதியில கதைக்க போறார், அவருக்கும் ரைட்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது. தயவு செய்து 3ஆம் தடவையா கேட்கிறேன், வாழ்நாளே அன்றைக்கு கதைச்சு முடிஞ்சு. இன்றைக்கு இதை தொடக்கினது டேவிட் அண்ணா சொன்னது, சுவிட்சர்லாந்து நாடு ஒரு கிறிஸ்தவ நாடு, அங்க இவ்வளவு உரிமைகளை கோயில்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னத நீங்க உங்க நேவிஸ் பிரிப்பவர் சொன்ன மாதிரி இப்படி தருணம் பார்த்து நின்று எதுக்குள்ள பூந்து அடிக்கலாம் போட்டு வெளியில வாரு. இனிமேல் நீங்க படிச்ச பள்ளியும் சொல்லக்கூடாது. அவமானம் நாங்க திருந்தேல் இல்ல எனக்கு அதுதான் ஒரு இடத்துல நடக்கிறத இன்னொரு இது சொல்லவே கூடாது. அசிங்கம் இல்ல. நீங்கள் இன்றைக்கு இப்போ பாலன் அவர்கள் இப்ப ஒருக்கா இருக்கிறீங்களன்றதை உறுதிப்படுத்துங்க. வேற வானொலிக்கு போட்டீங்க வரியா பாட்டு பாட இருக்கிறீங்களா? வாலன் அவர்கள் போய் பங்கு பெற்ற இன்னும் ஒரு வானொலி ITR பிரான்ஸ் யுகம் சேர்ந்து நடத்துறது. நேற்று அவ யுகம் வானொலி அவ இன்னும் ஒரு புது ஸ்டூடியோ திறந்து பெரிய அட்டகாசமான திறப்பு விழா. இதை இங்க பேசலாம், வாழ்த்தலாம். கனடாவில் ஒரு ஊடகம் அடுத்த நிலைக்கு டிஜிட்டல் நிலைக்கு போகிறதுன்றது. ஆனா கனடா ரேடியோல வந்து என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு ஈஸ்டர்ன் ரேடியோல வந்து கேட்கக்கூடாது. இப்படி எல்லாம் கதைக்க விட்டா நல்ல ஆழம் இந்த பொலிட்டிக்ஸ் இங்க இருக்கவே இல்லை. இது கதைக்க விட்டு இன்னும் நடக்கும் தெரியும். எனிவே பாலன், இது உங்களுக்கானது மட்டும்தான். ஒருவரும் இந்த விளையாட்டு விளையாடுறது இல்லை. உங்களுக்கானது மட்டும்தான். அப்படியே நிப்பாட்டுவோமா? ஓமில்ல சொல்லிட்டு விட பிறங்கோ அல்ல இருங்கோ பெற்ற தெய்வம் வாசிப்போம். அது வர மாட்டாரு. இப்ப நானே ஆஸ்திரேலியா ரேடியோ தான் இந்த நேரம் திறந்திருக்கும். அங்க பாட்டு பாடிக்கொண்டிருக்காரு இப்போ வரைக்கும் எடுத்துக்கொள்வோம். சரி, அங்கால நகர்ந்துருவோம். டேவிட் அண்ணா அதைத்தானே சொன்னீங்க, ஒரு கிறிஸ்தவ நாட்டுல கோயில்கள் எல்லாம் இப்படி அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க என்ற கதை தான் நீங்க சொன்னது. எல்லா நாடும் கிறிஸ்தவன் தானே. இங்கிலாந்து கிறிஸ்தவ நாடு தானே. இங்கதான் 78% சேர்ச்சுக்கு போறேன் இல்லையா? அதுதான் கடைசியா சென்சர்ல எடுத்து விட்டாங்க 2021 அது இதுக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க எங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கைக்கு நாங்க நன்றியாக எப்போதும் இருக்கோம். நேற்றிரவும் லண்டன்ல இன்னும் ஒரு அகதிகளை தங்க வச்சிருந்த ஹோட்டலுக்கு முன்னால ஆர்ப்பாட்டமும் கலவரம். ஒவ்வொரு சனி ஞாயிறுகளையும் இது பிரச்சனை. இங்கால பலஸ்தீன ஆக்ஷன் என்ற ஒரு அமைப்பு நடத்தி 738 பேரை அரெஸ்ட் பண்ணி போட்டுருவோம். ஒரு காலமும் இருக்கு. முதல் முறையா இங்கிலாந்து இவ்வளவு பேரை அரெஸ்ட் பண்ணி அங்க ஒரு பக்கத்துல அங்கீகரிக்கிறதுக்கு ஓமன்றாங்க. செப்டம்பர்ல அது நிபந்தனையோட அது நடக்காது. இன்னும் இவை பற்றி பேசுங்க, மனந்திறந்து கதையுங்க நிறைய. மற்றது எங்கேயுமே நாங்க வாழ்த்தி பழம்.
வாழ்த்தி பழகணும் இல்லையா? அதுதான் உண்மை. இன்றைக்கு நான் காலையில பத்தியாட்டி கேட்க முடியல. அந்த நேரத்துக்கு வேறொரு ஆங்கில வானொலியில இந்த அகதிகள் பிரச்சனை ரொம்ப சூடாக இங்க போய்கொண்டு இருந்தது. அது செய்திருந்தோம். இப்படி நாங்க 4 பக்கத்திலையும் கேள்விப்படுற, நாங்கள் பங்கு பெற்ற இந்த கேவலாரை பற்றி கதைச்சிருக்கோம். எனக்கு அது விருப்பம். எங்க ஐரோப்பாவில் நடக்கிற எங்கட நிகழ்வுகளை, எங்கட விஷயங்களை வாழ்த்தி பேசுறதுக்கு நாங்கள் எங்களுக்கு சுதந்திரமான தளம். இங்க ஆபீஸுக்கு அடிச்சு கதைங்கன்னு ஒரு ஆபீஸே இல்லை எங்களுக்கு வாழ்க்கையில. ஆபீஸ் நம்பர் 2 ஒன்று இல்லாத ஒரே ஒரு உலகம் 28 வருஷமா இது ஒன்றுதான். நாங்க கேட்கிறேன் இல்ல, வாழ்த்துவோமே நல்லா. சரி, அதை நிப்பாட்டுவோமா? இனியும் கதைக்க வேண்டாம். அந்த குரல் என்ற கதை இன்றைக்கு தான் புதுசா வந்தது. அன்றைக்கு சொல்லப்படுது, அன்றைக்கு ஃபுல்லா கேட்டு நான் கடைசியில இணைஞ்சனான் வாணி பொறிச்சொல்லுக்கு ஜெயநடேசனக்காட பொறிச்சொல்ல போட்டு விட்டுட்டு அவ அதுக்கப்புறம் நீக்க கூடாது கலந்துட்டு நான் அது பேசாம விட்டுருவோம்ன்றதுதான் அது இந்த ஒரு கதையாக. சரி, நல்லவை நடக்கட்டும், தொடர்போம். வங்காள அடுத்த பக்கத்துக்கு போய் மற்றது வணக்கம். எங்க சங்கிலாச காணு. வணக்கம் வணக்கம். வாங்க. அழகான ஒரு வெயில் அனுபவித்து நீங்க சொன்ன மாதிரி சிவாஜி நீ மலை உச்சிய தொடக்குள்ள கரைக்க மாட்டேன் கேட்டுட்டீங்க. இறங்கக்குள்ளதான் கதைக்கிறேன். சரி, ஏறைக்குள்ள இனிமேல் காய்ச்சாத்தான் சாதனை. இங்க பாருங்க, நான் ஏறிக்கொண்டே காய்க்கிறேன். அதான் இப்ப நானும் கணவரும் கலைச்சோம். 1000 மீட்டர் ஓடி கலைச்ச மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீலிங் பெரும். நாங்கள் உச்சியை தொட்டு அதுல களைப்பாறக்குள்ளேன்னு. ஆனா அடுத்த 5 நிமிஷத்துல நீங்க நடந்ததையும் மறந்துடுவீங்க. உடல் வந்து அதுக்கு இசைவாக்கம் அடைஞ்சு ஒருக்கா கதையுங்க. நான் வரேன், என்னுடைய அதிபர் அடிக்கிற கடமை. நீங்க கதையுங்க, தொடருங்க எல்லாரும். வணக்கம் இணைந்திருக்கிற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடன் சிவாஞ்சினியும் இணைந்திருக்கின்றேன். காலை சிந்தனைகள் எல்லாம் மிக மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. ஆமா, எல்லாம் மனம் திறந்து பேசுங்கள், அன்பு அதிகமாகும், மனச்சுமை குறையும் என்றது போல எங்களுக்கு படுகின்ற ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் சிந்தனையாக எடுத்து அதை வந்து சிறகடிக்க பறக்க வைக்கும் போது எங்கள் மனதில் இருக்கின்ற சுமைகளும் இறங்கும். ஏனையோருக்கும் அது மனத்துக்கு ஒரு தைரியத்தையும் பலத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது வந்து டேவிட் அண்ணா சொன்ன மாதிரிதான் கிறிஸ்தவ நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் வந்து கிறிஸ்தவ வழிபாடு இருக்கிற இதுல வந்து எங்களுக்கும் வந்து ஆலயங்களை கட்டுவதற்கும் இடங்களை கொடுத்து எங்களுடைய மனங்களையும் மகிழ்விக்க இடம் தந்த அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு நாங்கள் முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இங்கேயாம் வந்து ஆரம்ப கட்டத்துல நாங்கள் எல்லாம் இங்க வரையில 96, 95 கால பகுதிகள்ல சுவிட்சர்லாந்துல எல்லாம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பக்கங்கள்லயும் தமிழர்கள் கூடி வாழ்ற பக்கங்கள்ல உங்களுக்கு வந்து ஆலயம் வேணுமா அல்லது வந்து பாடசாலைகளை நிர்வகிக்க போறீங்களான்றக்குள்ள ஒவ்வொரு பகுதியும் வந்து பாடசாலைகளை நிர்வகித்த ஒரு பகுதி கோயில்களை எடுத்து அதுக்குள்ள பாடசாலையை நடத்தினவர்கள். என்ன அப்படி அவங்க என்னன்னு சொன்னா நாங்கள் வழி புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் இங்க உள்ள நாட்டவர்கள் எல்லாரும் ஒத்துழைச்சாதான் செய்யலாம். அப்படி இருந்தும் எல்லாம் செய்து இந்த கோயில் எல்லா இடங்களையும் இந்த சைவ கோயில் கட்டியிருக்கிறாங்க. என்ன பெரிய கோயிலா கட்டியிருக்கிறாங்க ஊர் மாதிரி. அப்படி வழிபட்டு ரோட்டுல அப்படி தேர் எல்லாம் வரைக்கும் விழா எல்லாம் செய்கிறது. உண்மையிலேயே எங்கட சரண் வந்து திருந்துறையில என்னடா நேற்று அந்த கேவலார் கோயில பார் அப்படின்னு சொல்றார். தயவு செய்து அந்த இதுகளுக்குள்ளேயே நீங்க அந்த இதுக்கு குப்பை கண்டு வாழை இருக்குது இதா இருந்தா அவைய துப்புரவா வேலை செய்யறதும் இல்லாம கொஞ்சம் சனம் நின்று இதுக்கண்டு நின்று இரவா நின்று துப்புரவாக்கிட்டு தான் போயினோம். என்ன விடியப்புறம் போனாக்கள் என்ன அப்ப நினைச்ச குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்லி தாய் தப்பன் தான் அதை எடுத்து செய்ய வேணும். பார்த்தா ரோட்டுகள் வழி அந்த ஜெயமங்காரத போலீஸ்கார எல்லாரும் போகுது. அந்த காலில் உழக்கப்பட்டோன்னு போகுது. அந்த சர்பத்தை குடிச்ச கிளாஸ் ரோட்டுல அப்படியே
திருப்புகளே இல்லையே என்ன துப்புறது. அது பல இடத்துல நாங்கள் இது பார்த்திருக்கிறோம். அது திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் என்ற அளவு வார்த்தையை சொல்லி வீட்டுல நல்ல படிவா வச்சிருக்கணும் வீட்டுக்குள்ள தங்கட வீடு. அப்ப அப்படி நீங்க வெளியிலேயும் செய்யணும் தானே அது பொதுதான். ஆமா, இது எல்லா இடத்துலயும் நடக்குது. நான் பாத்துக்கிறேன். இது வந்து இங்கண்ட கலாச்சார விழாக்களுக்கு மட்டுமில்ல, அந்நிய மொழி கலாச்சார விழாக்களுக்கு நான் சென்று இருக்கின்றேன். அங்கேயும் வந்து அந்நிய மொழி பேசுபவர்கள்லயும் இப்படி ஒரு பழக்கங்கள் இருக்குது. அதை எரிஞ்சிட்டு போற, இது எரிஞ்சிட்டு போறா, கதிரைக்குள்ள வச்சுட்டு போறா, அப்படியான இதுகள் இருக்குத்தான், இல்லை என்று சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தரும் நாங்கள் புரிந்துணர்வோட பகுத்தறிவோட நடந்து கொண்டால் எல்லாம். இப்ப வந்து சில இடங்கள்ல வந்து கோயில் திருவிழாண்டா அங்க ரோட்டுல தான் தேர் இழுக்கப்படும். அப்ப அந்த ரோட்டுகள் வந்து எல்லாம் அண்டு வாகனங்களை தடை செய்யப்பட்டுத்தான் அதை பாவனைக்கு உட்படுத்தப்படுதுன்னு. அப்படியான இது இவ்வளவு அவங்க செய்ய நாங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லாட்டி அவளுக்கும் கஷ்டத்தை கொடுக்காம யோசிக்கணும். இல்ல சில எல்லாரையும் நான் சொல்ல இல்ல. இங்க நேபாளாக்கள் இருந்தது பக்கத்துல. அவரை பிள்ளை வந்து நான் நினைக்கிறேன் 4 வயசும் இல்ல 4 தொகைய கொடுக்க வணக்கம். வணக்கம் வணக்கம். கேட்குது, தொடருங்கள். ராஜினிய கரசத்துல காலே கொண்டு வந்து காட்டுறோம். உங்களோட குரல் தடப்பட்டுடுது ராஜினி அக்கா. ஈஸ்வரன்னா நீங்களும் பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய சிந்தனைகள். நான் பேச நினைத்தா இந்த நாள் காணாத நான் பேசாம இருக்கிறேன். நான் என்னடா நேற்று நான் சொன்னேன் தானே, இப்ப நேற்று வந்து ஒவ்வொரு கோடை விடுமுறை காலத்திலேயும் எங்கண்ட ஒழுங்கையில வந்து கிட்டத்தட்ட எத்தனை வீடு 20 வீடு குடும்பங்கள் இணைந்து நாங்கள் ஒழுங்கையிலே ஒரு பெரிய மாலை உணவுகள், சிற்றுண்டிகள், உணவுகள், சுட்டு சாப்பிட்ற சாப்பாடுகள் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்கோல் அமைச்சு எல்லாரும் 20 குடும்பங்களும் ஒன்றிணைந்து மேசை போட்டு ரோட்டில் தான் 2 சைட்டுக்கும் வீடு, அந்த ரோட்டை கட் பண்ணி மேசைகள் போட்டு தரப்பால் அடிச்சு நேற்று பயங்கர வெக்கதானே. அப்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு, அப்ப நான் நேற்று எங்கட உணவுகண்டா அவைக்கு மிகவும் பிடிக்கும். எதை கொண்டு போனாலும் சூப்பராட்டு சாப்பிடுவார்கள். ஏன்டா அவங்கட சாப்பாடு இல்லாத நெடுகளும் சாப்பிடுவார்கள். நான் நேற்று ரோல் கொண்டு போனேன். நான் எல்லாரும் சேர்ந்திருந்து சாப்பிட்டு பெரிய சந்தோஷமா ராத்திரி நான் வீட்டுக்கு வரக்குள்ள நல்ல களைப்பு, நான் போயிட்டு வரணுன்ட்டு பேனன்னு சொல்லி வரக்குள்ள ஒரு 4-5 குடும்பம் நாங்கள் வெளிக்கிட்டுட்டோம் போறோம்னு சொல்லி. அப்ப எல்லாரும் மிக சந்தோஷமாக என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். என்னென்று சொன்னால், நீ வந்து ஆசியா உணவுகளை கொண்டு வந்து எங்களை இல்லாட்ட மூக்கையும் துளைக்க வைக்குதுன்னு சொல்லி சொன்னார்கள். அப்படி ஒரு சந்தோஷமான நாளா நேற்றைய மாலை பொழுது அமைந்தது. நான் காலையில கொஞ்சம் தூங்கி எழுந்ததும் கொஞ்சம் தாமதமாகத்தான். மன்னிப்போட நீங்க சொன்னதை நான் கேட்டது. நான் தான் மியூட் பண்ணினா எங்கட வீட்டுக்காரர் அடிக்கடி அப்படித்தான் வந்து கேட்பார். அப்ப என்ன சமையல் என்ன சாப்பாடுன்னு வந்தேன். 2 தரம் வந்தார், கையை காட்டினா. இப்ப கடைசியா கதவை திறந்து 2 சத்தம் கேட்குதுன்னு தான் மியூட் பண்ணிட்டு கேட்டு எங்கட ஒழுங்க நல்ல சந்தோஷமா எல்லாருமே ஒரு சந்தோஷம் தான். இப்ப எனக்கே வந்து அந்த பாட்டியில போய் இருந்து கலைச்சதும் பேசினதும் அது அந்த பழைய அவ வந்து 45 வருஷமா ஒரு அம்மா இங்கதானா இருக்கிற, இங்கதானா தான் வேற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு காண வேண்டி வந்தா அவ வந்து சொன்னா தான் இந்த ஒழுங்கைக்கு வந்து 45 வருஷம். அப்படி அவன் பழங்கதைகள் எல்லாம் கேட்டு இதெல்லாம் ஒரு வீடாய் போய் கதவு தட்டி கேட்க முடியுமே? அதே ஒரே இடத்துல ஒரே மேசையில இருந்து ஆள் மாறியால ஒரு கதிரைக்கு போய் மேசைக்கு போய் ஆக்களோட கதைச்சு பேசி ஒரு மகிழ்வான தருணத்தை ஒரு தமிழர்களோட ஒன்றிணைந்து சேர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவங்க என்ன புதுசாய் குடி வந்தாக்க 2 குடும்பம். இப்ப வந்து பழையாக்கள் போக புதாக்கள் வந்து அவைய கேட்டுனா நீ இந்தியனோ ஸ்ரீலங்கனோட்ட. அப்ப நான் சொன்னேன், நான் இந்தியன் இல்லை, நான் ஸ்ரீலங்கன் தானேன்னு சொல்லி இப்படி கதைச்சு பேசி ஒரு மகிழ்வான பக்கத்தை தொட்டு
நேற்றைய மாலை பொழுது விடுமுறை இந்த திங்கட்கிழமை பிள்ளைகள் எல்லாத்துக்கும் பள்ளிக்கூடம் தொடங்குது. இது ஒவ்வொரு வருஷம் நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் வீடு வேண்டி வந்த கால பகுதியிலிருந்து இந்த இப்படி ஒரு நிகழ்வில் நாங்கள் நினைச்சு கொள்றதும் எங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருது. வேற இடங்கள்லையும் நீங்கள் இப்படி நடக்குதா என்று உங்களிடமும் கேட்டபடி நான் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். நன்றி. ஈஸ்வரன் அண்ணா இனி தொகுத்து வழங்குவேன். இல்ல தொடருங்கள். ஈஸ்வரனா என்னமா லண்டன் பகுதிகளில் இப்படி என்னமா இந்த ஒழுங்குகள்ல வந்து இப்படி நீங்கள் எல்லாரும் சேர்றமா இப்ப பழக்க வழக்கங்கள் இல்ல ஒரு இதுகள் இருக்குதோ இல்ல என்னமா இல்லையோ என்னமா லண்டன்ல இருக்குது. இப்ப இருக்குதோ நான் கலந்து கொள்ளவும் இல்லை காணவும் இல்லை. இருக்கும் அத ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க. ஒரு நாள் வச்சிருக்காங்க ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல். இது மிகவும் விமர்சையாக நடக்கும். தாங்கள் விரும்பின மாதிரி ஒரு கலாச்சார உணவுகள், கலாச்சார உடைகள் அணிந்து. இது அப்படி இல்ல கலாச்சார உடைகள் என்று நாங்கள் இல்லை. இங்க வந்து கூடு நடத்தின நான் கேள்விப்படுறேன். அவர்கள் வந்து தாங்கள் என்ன இங்க வந்து இஸ்ட்ராசேன்னு சொல்றோம். வீதி என்ன நல்ல தமிழ்ல சொல்றோம். வீதி ஒவ்வொரு வீதியிலையும் வசிப்பவர்கள் ஒரு நாள் ஒரு நாளாக அமைக்கிறது. சில இடத்துல இங்க சொல்வார்கள் உடையொண்டி சொன்னது இதற்காக அலங்காரமாக தமிழர் அவர்கள் கல்ச்சரல் உடைகளை அணிந்து கல்ச்சரல் குடும்ப உணவுகளை ஒரு பரிமாறி கொண்டாடும் ஒரு முறை இங்கேயும் இருக்குது. அத ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் சொல்லி கொண்டாடு. நானும் ஒரு முறை மகள் சொல்லித்தான் நானும் கேள்விப்பட்டிருந்தேன். அவர் சொன்னார், அம்மா இன்றைக்கு யூனிவர்சிட்டியில வந்து எல்லா நாட்டு உணவுகளும் வைக்கிறது, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதம்மான்னு சொல்லி அவர் உடனே என்னோட கேட்டார், என்ன சாப்பாடம்மா உங்களுக்கு இங்க தமிழ் சாப்பாடு செய்து தர முடியுமாட்டா? அப்ப நான் கடலை வடை செய்து கொடுத்தேன். அப்ப கொண்டே அங்க வச்சு எல்லா நாட்டுக்காரன் யூனிவர்சிட்டிண்டா பல நாட்டு பிள்ளைகளும் தான் வந்து படிக்குதுகள். இந்தியன் பிள்ளைகள் பல நாட்டு பிள்ளைகள் தான், இந்தியன் பிள்ளைகளும் அங்க இருக்குதுகளாம், கேரளா பிள்ளைகள் அப்படி. அப்ப சொன்னார் இப்படி தானும் எல்லாரும் பெரிய விருப்பத்தோடு, அதுவும் சுவிஸ் நாட்டவர்கள் இன்னும் என்னடா கடலை வடையே பலர்கிட்ட வாய் உசுவைத்திருக்க முடியாதுன்னு. அப்ப நான் அப்பதான் அவ சொல்லத்தான் நான் கேள்விப்பட்டேன் யூனிவர்சிட்டி வழியிலேயும் இப்படி நடக்குதான்ட்டு. அப்படி 2-3 தடவை நான் செய்து கொடுத்திருக்கிறேன் அவருக்கு இப்படி எங்கண்ட தமிழ் உணவுகள். அப்படி எங்கண்ட கலாச்சாரத்துக்கும் ஒன்னா சொன்ன மாதிரி நாங்க நெடுகணும் எங்கட கலாச்சாரத்துக்கே நிக்காம அடுத்தவனோடையும் கூடி குழாவி அவங்களும் எங்களோட விருப்பப்படுற இது உணவுகளை செய்து கொடுத்து அப்படி இதுன்றது ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானே. தொடர்ந்து நான் இணைப்பில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். நன்றி. இல்ல நான் இப்ப வந்துட்டேன். வைக்க வேண்டியதை சரி. அப்ப என்ன செய்வோம்? இப்ப என்னன்னா, எனக்கும் இங்க இருந்து பழைய பெட்ரோல் தெய்வமும் இருக்குது, இந்தியானும் இருக்குது. உரியடியா அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைப்போமா? அப்படி செய்வோம். அடுத்த வாரம் எனக்கு வேலை தான். ஆனா தர்ஜினியும் வந்தால் உதவியா இருக்கும், திருப்பி எடுத்து பாருங்க. வாசிப்போமோ நானும் பாறேன். அப்படி என்ன செய்வோம், ராஜினியார் கொடுத்து முடிச்சு விடுவோம். முடிச்சு விடுவோம். அடுத்த கிழமையில போன கிழமையான பழையது நாங்க இந்தியான எல்லாரும் சுகமா எடுத்துருவீங்க தானே? நான் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறேன். வீட்டை போக ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பிடிக்கும். போய் டக்குன்னு நேர்னா. சரி, ஓம் நன்றி. நான் வாசிக்கட்டா ஆரம்பிக்கட்டா? நீங்களும் வாசிக்கலாம். அப்படி என்ன செய்வோம், ஒரு வினாடி போறோம். நான் ஒரு புதிய நீரலை தொடங்கி
ஈஸ்வரன் எல்லாம் கழிச்சிட்டீங்களா? மற்றவர்களும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்களா? எல்லாரும் ஆசனங்கள்ல இல்ல போல. எல்லாரும் ஈஸ்வரனா கதைச்சவ கழிச்சவரு. சரி சரி. ஓ ஓ ஓ அப்ப சரி. என்னட்ட கழிச்சிங்க என்னோட ஓ கழிச்சிட்டீங்களா சிந்தனைகள் எல்லாம்? இல்ல நான் மியூட் எடுத்துக்கொண்டுதான் இருந்தேன்.